வார்த்தைக்கு நாம் போகலாம். 27:6 யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். உங்களுக்கு தெரியும், ஒரு சாமானியமான ஒரு மனிதன் இந்த யாக்கோபு. கடவுள் இவனை தெரிந்து கொண்டு இவனை எந்த அளவுக்கு உயர்த்துறாரு அப்படின்னா, ஒரு 12 கோத்திரமாக மாற்றி உயர்த்துறாரு. அதுக்கப்புறம் ஒரு தேசமாகவே அவன் என்ன பண்ணுறாரு, மாற்றுறாரு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு தேசம் இருக்குது அந்த யாக்கோபின் பேரில். என்ன தேசம் அது? இஸ்ரவேல். எல்லாம் சொல்லுங்கள், இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு தேசம் இருக்குது. கடவுள் அதோட முடிச்சிருவாரா அப்படின்னு பார்த்தா இல்லை. கடவுள் சொல்கிறாரு, உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். ஆமென். உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். இந்த வருஷம் நம்ம எல்லாருக்குமே ஒரு காலிங் இருக்குது. சில நேரம் நான் இப்போது மக்களை பார்த்துட்டு இப்படி சொல்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் வராது. ஆனால் கூட நான் சொல்கிறத சொல்லிவிடுவேன். ஏன்னா அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறதுனால அது தேவன் நிறைவேற்றுவார். அதனால் நான் இன்றைக்கி சொல்கிறேன். சிலர் சாமானிய குடும்ப பெண்மணிகளாக இருக்கலாம், நீங்கள் சாதாரணமான மக்களாக இருக்கலாம், படிப்பு அறிவில் வாழ்க்கையின் காரியங்களில் பின்தங்கிய ஒரு நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வருஷம் ஒரு குளோபல் காலிங் உங்களுக்கு இருக்கிறது. இட்ஸ் அ குளோபல் காலிங். ஒரு உலகளாவிய அழைப்பை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அகிலமெங்கும் செல்லும் ஒரு அழைப்பை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இதை உங்களால் நம்ப முடியுதா? ஆமென். பாஸ்போர்ட் கூட உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். சிலர் பாஸ்போர்ட் சைஸ் போட்டால் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை தேவன் உலகளாவிய அளவில் காரியங்களை செய்ய, வியாபாரங்களை செய்ய, ஊழியங்களை செய்ய, தாக்கங்களை ஏற்படுத்த ஒரு அழைப்பை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். யாக்கோபுங்கிற இந்த மனிதன் யாருன்னா, எனக்கு பாருங்க, யாக்கோபு இப்படி ஆக முடியும் அப்படிங்கிறது தான் நற்செய்தியே. ஏன்னா யாக்கோபு ஒன்றும் அவ்வளோ ஒழுக்கமான ஆள் கிடையாது. யாக்கோபு ஒன்றும் அவ்வளவு ரொம்ப சரியான ஆள் கிடையாது. ஒரு நேரத்தில் தன்னுடைய சகோதரனே அவன் என்ன பண்ணுறான், ஏமாத்துறான். அதுக்கப்புறம் அப்பாவையும் என்ன பண்ணுறான், ஏமாத்துறான். இந்த மாதிரி ஒரு தன்மை அவனுக்குள்ளே இருக்குது. ஆனால் அப்புறம் பார்த்தா சில சரியில்லாத நடத்தைகள் அவங்ககிட்ட இருக்குது. ஆனாலும் பாருங்கள், தேவன் ஒரு மனிதனோட பயணம் பண்ண ஆரம்பிக்கும் போது முதல் நாளே அவன் பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கடவுள் உங்களோடு பயணப்பட நீங்கள் முழுமையான நபராய், ஒழுக்க சீலராய் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஆமென். உங்களை பார்த்த உடனே சொல்கிறாரு, பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. நான் உன்னை மணந்து கொண்டேன். ஆமென். இப்போ கையை பிடிச்சிடுறாரு, வாழ ஆரம்பிக்கிறாரு. பெரிய வாக்கு வேற ஒன்று சொல்லிடுறாரு. என்ன சொல்கிறாரு, உனக்கு எனக்கும் விவாகரத்து கிடையவே கிடையாது, உன்னை நித்திய விவாகத்திற்கென்று நியமித்தேன் அப்படின்ட்டார். நோ மோர் டிவோர்ஸ், நோ மோர் டிவோர்ஸ். அப்புறம் என் கூடயா வாழ போறீங்க, சங்கடமா இருக்காது அப்படிங்கிறாங்க. அவர் சொல்றாரு, இல்லை, நான் ரொம்ப சேட்டை பண்றேனே, என்கிட்ட சில சரியில்லையே, எல்லாத்தையும் நான் ரசிக்கிறோம்ல அப்படிங்கிறாரு. அத்தான், எனக்கு இட்லியை விற்கவே வராது அத்தான், பரவாயில்ல சொமோட்டோவில் ஆர்டர் பண்ணிடுவோம். கடவுள் நம்மளோட வாழ்றாருங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம யாரு கூடயாவது வாழ முடியும். இல்லைன்னா ரொம்ப சங்கடம். அப்போ டே ஒன்லயே இவன் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு நபர் கிடையாது, ரொம்ப முழுமையாக இருந்த ஒரு நபர் கிடையாது. சொல்லப்போனால் திருடிட்டு ஏமாத்திட்டு கடைசியில் ஊரை விட்டு ஓடி வந்துட்டு ஒரு இடத்துல படுத்து கிடக்கான்.
வேதவசனம் சொல்லுது, சூரியன் என்ன ஆயிடுச்சு, அஸ்தமனம் ஆகிற அந்த இரவு அப்படி படுத்து கிடக்கான். அஸ்தமனம் ஆகிற அந்த அந்த நைட், அதாவது சொல்லப்போனால் சூரிய அஸ்தமனம் போல தான் அவன் வாழ்க்கையும் இருக்குது. கடவுள் வந்து எவ்வளோ அழகாக அதை பிக்சரைஸ் பண்ணி அதை கொண்டு வராரு பாருங்க. அவன் வாழ்க்கையிலையும் நிறைய காரியம் என்ன ஆகுது, அப்படியே அஸ்தமிச்சு போகிற ஒரு நேரமாகத்தான் அது இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் கடவுள் யாக்கோபு கிட்ட பேசுகிறாரு. இந்த கல்லன் கிட்ட, இந்த எத்தன் கிட்ட, இந்த ஏமாத்துற ஆளுக்கிட்ட சொல்கிறாங்க இல்லையா, உண்ட வீட்டுக்கே இது பண்ணிட்டானே, அந்த மாதிரி ஒரு தன்மை உள்ள ஒரு நபர்கிட்ட கடவுள் வந்து பேசுகிறார். என்ன பேசுகிறார் பாருங்க. ஆதியாகமம் 28:11, ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவருமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இவன் ஏற்கனவே ஒரு சொத்துக்காக தான் ஒரு போராட்டத்தை நடத்திட்டு வந்திருக்கிறான். கூலை காய்ச்சி கொடுத்துட்டு சொத்தை எழுதி வாங்கிடலாமா அப்படிங்கிற விதத்தில் தான் தோல்வி கண்டு வந்திருக்கிறான். ஏற்கனவே பெரிய ரியல் எஸ்டேட் மோசடியை சந்தித்தவன், சொத்து விஷயத்தில் பிரச்சனையை சந்தித்தவன், ஒரு மாம்சத்தில் போராடி ஒரு தந்திரம் பண்ணி அதை பெற்றுக்கொள்ளலாம்னு நினைக்கிறான். ஆனால் பெற்றுக்கொள்ளவே முடியலை. இப்போ துண்டை காணும் துணியை காணும் ஓடி வந்திருக்கிறான். ஏன்டா ஓடி வந்திருக்கானா, எங்கள் அண்ணன் வேட்டைக்காரன் ஏசா பெரிய அருவாளை வச்சுக்கிட்டு, ஏன் எங்கடா அந்த யாக்கோபு அப்படின்னு தட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அதனால் இனிமேல் என் வீட்டுக்கே போக முடியாது அப்படிங்கிற நிலையில தான் இருக்கிறான். இப்போ கடவுள் வந்து இப்படி மோசமான ஒரு ஆள்கிட்ட வந்து என்ன பேசணும்? இன்னைக்கு இருக்கிற கணக்குப்படி ஒரு ரிலீஜியஸ் காடாக இருந்தால் என்ன பேசணும்? யாக்கோபே, இன்று இரவு நீ மரித்தால் எங்கே போவாய்? இன்றைக்கே உன்னை ஒப்புக்கொடு, மனம் திரும்ப, பாவங்களை அறிக்கையிடு அப்படின்னு எல்லாமோ பேசணும். ஆனால் கடவுள் இது ஒன்றுமே பேசலை. ஏன்னா கடவுள் பிரசங்கியார் கிடையாது. He is a wonderful father. Amen. அவர் வந்து இப்போ அவனை பார்த்து சொல்கிறாரு, மௌன லேண்டுக்காகடா சண்டை போட்ட, நீ படுத்திருக்கிற இந்த பூமியை இன்னைக்கு உன் பேரில் உன் சந்ததி பேரில் பட்டா போடுறேன் அப்படின்ட்டு. ஆமென். அனாத மாதிரி திக்கற்றவனா நீ படுத்திருக்கல, எப்படி சொல்ற பாருங்க, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். அதாவது நான் எப்பவுமே சொல்லுவேன், யாக்கோபு வந்து எப்படியாவது முன்னுக்கு வரணும்னு நினைக்கிற ஒரு பர்சனாலிட்டி பாருங்களேன். நல்ல எண்ணம் தான், முன்னுக்கு வரணுங்கிற எண்ணம் தப்பே கிடையாது. எத்தனை பேருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குது? முன்னுக்கு வரணுங்கிற எண்ணம் இருக்கா? கொஞ்சம் பேருக்கு இருக்குது. ஓகே, அந்த எண்ணத்தில் எந்த தப்புமே கிடையாது. அப்போ முன்னுக்கு வர்றதுக்கான வழியை கடவுளுடைய வார்த்தையிலிருந்து சொல்லி கொடுக்கலன்னு வைங்களேன், இன்னைக்கு என்ன ஆகும்? பல யாக்கோபுகள் உருவாயிருவாங்க. சொந்த அண்ணனும் பார்க்க மாட்டான், ஏமாத்திடுவான், சோத்தில் விஷம் வச்சிருவான். இவனாவது கூளை காய்ச்சி கொடுத்தான், இப்போ இவன் என்ன பண்ணுவான்னா, வெறும் கூளை எதுக்கு காய்ச்சி கொடுப்பான்னு உள்ளே வச்சே கொடுத்துருவோம் அப்படின்னு வச்சு கொடுத்துருவான். ஏன்? எப்படியாவது முன்னுக்கு வரணும், எப்படியாவது பெரிய ஆள் ஆகணும், எப்படியாவது வாழ்க்கையில் நல்லா வரணும் அப்படிங்கிற அழுத்தமும் இருக்குது, ஆசையும் இருக்குது. ஆனால் வழிகள் மட்டும் தெரியலை. அப்போ வழி தெரியலன்னா என்ன ஆகும்? எவனை மிதிச்சாவது நம்ம பெரியாளா ஆயிரணுங்கிற எண்ணம் தான் வரும். அதனால தான் பாருங்க, இப்படிப்பட்ட மனநிலை உள்ள உலகத்திலே கர்த்தருடைய வழியிலே செழிப்பது எப்படி, வெற்றி பெறுவது எப்படி, பெருகுவது எப்படி என்று சொல்லி கொடுப்பது போல சிறந்த போதனை இல்லை என்பதை இன்னைக்கு காலையில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமென். அதை சபையில் சொல்லி கொடுக்கலன்னு வைங்களேன், சபையிலையும் அதே கதை தான் நடக்கும்.
அதை சபைக்கு வருகிற விசுவாசிக்கு சொல்லி கொடுக்கலன்னு வைங்களேன், அவங்க வாழ்க்கையில தான் நடக்கும். அதனால தான் சபையில் சிலர் என்ன சொல்லிட்டாங்க, உனக்கு கூழும் ஒரு இதுவுமே உனக்கு வேண்டாம்ப்பா, எதுக்கு மற்றவனை ஏமாற்றி முன்னேறதுக்கு நீ முன்னேறாமலே இருந்துருன்னு உட்கார வச்சிட்டாங்க. ஏன்னா சபை என்ன நினைக்குது, சரியான விதத்தில் முன்னுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னா சபையும் நினைக்குது. ஆனால் அப்படி கிடையாத. கடவுள் அந்த யாக்கோபுகிட்ட இனிமே நீ ஆசைப்படக்கூடாது, ஓகேவா, இனிமே எதையும் விரும்பக்கூடாது, ஓகேவா, அப்படி சொல்லலை. கடவுள் அவனை கூப்பிட்டு சொல்கிறாரு, நிலத்துக்காக தானே இவ்வளோ போராட்டம், நிலங்களுக்காக தானே இவ்வளோ யோசனை. ஒரு நாள் வருது யாக்கோபு, உன் பேரில் ஒரு தேசமே இருக்கும், உன் பேரில் ஒரு நாடே இருக்கும், அந்த மாதிரி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறாரு. ஆமென். இப்போ இங்கே ஏசாயாவில் படித்து பார்த்தா கடவுள் சொல்கிறாரு, இந்த யாக்கோபின் அந்த வம்சத்தில் தான் யார் வாரா, யூதா வரான். அந்த யூதாவின் செங்கோல், அந்த யூதாவிலிருந்து வருகிறவர் தான் யூத ராஜசிங்கம் இயேசு. ஆமென். இப்போ அதனுடைய நீட்சியாக, அதனுடைய தொடர்ச்சியாக யார் இருக்கிறார், கிறிஸ்து இருக்கிறார், தேவ பிள்ளைகள் இருக்கிறோம், தேவனுடைய சபை இன்னைக்கு இருக்குது. அன்னைக்கு யாக்கோபுக்கு சொன்னதை இன்னைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் அவர் செய்கிறார். எப்படி செய்கிறார்னா, அது ஒரு தனி மனிதனை நான் கூப்பிட்டேன், அவனை பிளஸ் பண்ணேன், அவன் மாமனார்கிட்ட இருந்து அவனை ஆசீர்வதித்தேன், அதுக்கப்புறம் அவனை கூட்டிகிட்டு வந்தேன், அவனை 12 கோத்திரமாக்குனேன், அவனை ஒரு தேசமாக்குனேன். ஆனால் இப்போ உலகத்தையே தன் பலனாலே நிரப்பும் காலம் வந்தது. அப்படிப்பட்ட ஒரு சீசனுக்குள்ள நான் கொண்டு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க குளோபல் இம்பாக்ட். எல்லாம் சொல்லுங்க உலகளாவிய தாக்கங்களை உங்களை கொண்டு செய்ய போகிறார். ஆமென். அப்போ நம்ம இதை படிக்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட ஒரு ஆளை கடவுள் உயர்த்த முடியும்னா என்னையும் உங்களையும் அவர் உயர்த்த முடியும். ஆமென். இந்த எத்தனான இந்த யாக்கோபை கடவுள் ஏற்றி விட முடியும் என்றால் எனக்கும் அவர் உதவி செய்வார். இன்னைக்கு என்கிட்டையும் உங்ககிட்டையும் நிறைய குறைவுகள் இருக்கு, ஆனாலும் கையை பிடிச்சிருக்கிறார். ஆமென். நான் நிறைய நேரம் பேசியிருக்கிறேன் இதை, அதுக்காக நிறைய விமர்சனமும் எனக்கு வந்திருக்குது. என்ன பேசியிருக்கேன் தெரியுமா, கடவுள் யாக்கோபை எப்படி மாத்தினாரு, ஆசீர்வதிச்சே திருத்திட்டார், ஆசீர்வதிச்சே மாத்திட்டார். ஆமென். நான் சொல்றேன், நீங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, உங்களை பிளஸ் பண்ணியே மாத்துவார், உங்களை ஆசீர்வதிச்சே திருத்துவார், நன்மையை ஊத்தி ஊத்தி. ஆமென். படகு நிரம்புறத பார்த்த உடனே பேதுரு முழங்கால் போட்டான் பாருங்க, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிருங்க அப்படிங்க. எப்போ போட்டு நிரம்பின உடனே தான் கன்விக்ஷனே வருது. நான் சொல்றேன், the blessings of the Lord, the blessings of the Lord, the goodness of the Lord is leadeth to repentance. தேவனுடைய நன்மைகள் தான் மனிதனை மாற்றுகிற செயல்களாக இருக்கிறது. ஆமென். இந்த வருஷம் கூட நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் தேவைதான். ஆனால் அந்த மாற்றங்களை கடவுள் எப்படி தரப்போறாருன்னா, உங்களுக்குள்ள சில குட்னஸை கொண்டு அந்த மாற்றத்தை அவர் உருவாக்குகிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நன்மையினால மாற்றப்படுவார். ஆமென். சரி, இப்போ அதில் சில வார்த்தைகள் வருது. யாக்கோபை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டேன், நிறைய சொல்லணும்னா டைம் இல்லை. அடுத்தால வேர் பற்றி எல்லாம் சொல்லுங்க, வேர். அதுக்கப்புறம் அது பூக்குது, அப்புறம் காய்க்குது, அப்புறம் உலகத்தை பலனால் நிரப்புது. ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். கொஞ்சம் நேரம் இருக்குது, கொஞ்சம் அதை ஷேர் பண்ண நான் விரும்புகிறேன். வேர் வர்றதுக்கு முன்னாடி முதல்ல என்ன வந்திருக்கணும், விதை வந்திருக்கணும். எல்லாம் சொல்லுங்கள், விதை. சொல்லுங்கள், விதை, சீட். ஆமென். கடவுள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை எப்படி ஆசீர்வதிக்கிறார், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை உலகத்தையே தாக்கம் விளைவிக்கிற அளவுக்கு அது எப்படி போக முடியுது அப்படின்னு சொன்னால், தேவன் தன் வார்த்தைகளை அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் விதைக்க அவர் ஆரம்பிக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, விதை. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையை தேவன் என் உள்ளத்திலே விதைக்கிறார். இப்போ நீ காலையில் என்ன நடக்குது, விதைப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமென். வார்த்தையை என்ன பண்ணுறார், உள்ள போடுறார். வார்த்தையை உள்ள போடும்போது அந்த வார்த்தை அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிக்குது, முளை என்ன பண்ணுது, கிளம்ப
ஆரம்பிக்கிறது, வேர் அங்கு உருவாக ஆரம்பிக்கிறது. அடுத்தல பார்த்தீங்கன்னா வேர் கொண்ட பிறகு அப்புறம் அடுத்தடுத்த ப்ராசஸ் அங்கே நடக்குது, அடுத்தடுத்த நிலைகள் நடக்குது, பூக்குது, அப்புறம் காய்க்குது, அப்புறம் பல நாள் அது நிரம்ப ஆரம்பிக்குது. ஆமென். இந்த இயற்கையிலே கடவுள் எப்படி ஒரு காரியத்தை அவர் செய்கிறாரோ அதுபோல தான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். வாழ்க்கை அப்படியே இருக்கும்னு நினைக்காதீங்க. ஒரு சீசனில் விதைப்பு சீசன் நடக்குது. இப்போ சிலர்லாம் இப்போ புதுசாக வந்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கு கடவுள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? விதையை இப்போ போட ஆரம்பிச்சிட்டாரு, நம்பிக்கையை போட ஆரம்பிச்சிட்டாரு, தரிசனத்தை போட ஆரம்பிச்சிட்டாரு, உள்ளுக்குள்ளே முன்னேற முடியும் என்கிற விசுவாச வித்துக்களை உள்ள போட ஆரம்பிச்சிட்டாரு. ஆமென். இப்போ அதை ரிசீவ் பண்ணிட்டீங்க. இப்போ சில பேருக்குள்ள என்ன நடந்திருக்குது? அப்படியே வேர் விட ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அந்த விதை என்ன பண்ண ஆரம்பிக்குது? வேர் விடுது. சிலருக்குள்ள என்ன பண்ண ஆரம்பிச்சது? அப்படியே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. சில பேர் எந்த நிலைக்குள்ளே போக ஆரம்பிக்கிறேன்னா காய் தருகிற நிலைகளுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறீங்க. ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்கிறீங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த வருஷம் கடவுள் வந்து சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில் பூ பூக்கிற வருஷமாக, காய் காய்க்கிற வருஷமாக அது உங்களுக்கு இருக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், பூத்து குலுங்குவீர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பூத்து குலுங்குவீங்க. ஏன் இப்படி வாடி போயிருக்கிறீங்க? கடவுள் மலரை போல் உங்களை மலர வைக்க விரும்புகிறார். ஆமென். மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொன்றாள். பாருங்க, இவங்க தான் என்ன கெடுக்காங்க, கை தட்டுறாங்க பாருங்க. இவ்வளவு நேரம் வசனம் பேசணும், கை தட்டவே இல்லை. உண்மையிலே நான் இது யோசித்தேன். அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள். அப்படின்னா என்ன வாழ வைப்பார்னு ரெஸ்ட்ல இருங்கன்னு அர்த்தம். ஏமேன். நமக்கு எதை பார்த்தாலும் இதான் ஞாபகமா இருக்கு. ஆமென். எங்கே பார்த்தாலும் இந்த துணி தான் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன வாழ வைக்கிறாரு, நல்லா போய் தூங்கணும் நான். ஆமென். அப்போ வேர், விதை, அப்புறம் வேர், அதற்கப்புறம் அது பூக்குது, அப்புறம் காய்க்க ஆரம்பிக்கிறது, அப்புறம் பலன் தருகிற நேரமாக அது மாறுகிறது. இப்படி சில ஸ்டேஜஸை கடந்து தான் காரியங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்குது, நடக்க ஆரம்பிக்குது. அதனால் உங்கள் சீசனை குறித்து நீங்கள் வந்து என்ன ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லா நேரமும் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆமென். ஏதோ ஒன்று சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. சிலருக்குள்ளே விதைப்பு நடந்து கொண்டிருக்கிறது, சிலருக்குள்ளே நீர் பாய்ச்சுவது நடந்து கொண்டிருக்கிறது, சிலருக்குள்ளே அந்த வேர் விடுகிறது நடந்து கொண்டிருக்கிறது, பூப்பது காய்ப்பது என்று ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு பரிமாணத்தில் தேவனுடைய வார்த்தைகள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த வருஷம் ஒரு பெரிய பலனை நீங்கள் பார்க்கிற ஒரு வருஷமாய் உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். ஒரு பெரிய அறுவடைகளை நீங்கள் பார்க்குற வருஷமாய் உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். பலன் தராமல் போகவே போகாது. சிலது 30, சிலது 60, சிலது 100ஆக பலன் தந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். 30%, 60%, சில இது 100%. ஆமென். ஆனால் ஒன்றும் நிஜம், நீங்கள் பலன் தருவீர்கள் என்பது நிஜமாக இருக்கிறது. ஆமென். சரி, அப்போ பலன் தரணும்னா பலன் தருகிற விதத்தில் சில காரியத்தை நம்ம கவனிக்கணும் வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அதை பற்றி தான் இன்னைக்கு காலையில் சொல்ல விரும்புகிறேன். ரைட், இதெல்லாம் பிக்சர் ஓகே, படம் ஓகே. பலன் தருகிற விதத்தில் நாம் காரியங்களை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட விதங்களிலே நாம் கவனங்களை செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்படி இருக்க முடியும், அது எந்தெந்த விதங்களில் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா சும்மா ஒரு வாக்குறுதிகளை அள்ளி வீசிட்டு அப்படியே போடக்கூடாது. பாருங்கள், வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கிற மக்களாக இருக்க வேண்டும். ஆமென். சும்மா அப்படி வாக்கு தத்தத்தை கேட்டுட்டு, இப்போ சிலர்லாம் வந்து எம்புட்டு வாக்கு தத்தத்தை வாங்கியிருக்கிறாங்க பாருங்கள். 2010, 2011 வீடு பூரா கதவுல எல்லா இதுவும் ஒட்டியிருப்பாங்க. ஆனால் ஒட்டினது ஒன்றும் வாழ்க்கையில் ஒட்டியிருக்காது. பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி நிறைய?
அப்படிப்பட்ட மக்களாக இல்லாமல் வாக்குத்தத்தங்களை எல்லாம் சுதந்தரிக்கிற மக்களாக இருப்பது கடவுளுடைய திட்டமாக இருக்கிறது. ஆமென், ஆமென். நாம் சுற்றக்கூடாது, நாம் சுதந்தரிக்க வேண்டும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இந்த ஆண்டு சுற்றுகிற ஆண்டு அல்ல, சுதந்தரிக்கிற ஆண்டு. ஆமென். அப்படி தான் நான் நம்புகிறேன். ஒவ்வொரு வருஷமும் அப்படி நம்பிக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் வேணால் பாருங்கள், ஒவ்வொரு வருஷமும் விரிவடைஞ்சிக்கிட்டே போகிறோம். ஆமென். இன்னும் இந்த வருஷத்தில் ரொம்ப பெரிய விரிவாக்கத்தை கடவுள் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் வைத்திருக்கிறார். மிகப்பெரிய விரிவாக்கத்தை வைத்திருக்கிறார். அதனால தான் 1ஆம் தேதியே ஆண்டவர் பேசினார், நாள் முழுவதும் நன்மை, வருடம் முழுவதும் செழிப்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நாள் முழுவதும் நன்மை, வருடம் முழுவதும் செழிப்பு. ஆமென். கடவுள் எனக்கு என்னத்தங்க வச்சிருக்கிறாரு? இதைத்தான் வச்சிருக்கிறாரு. ஆமென். அதுக்கப்புறம் ஜோம் பண்ணோம், தனியாக நிறைய பேருக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தார், ப்ராஃபஸி எல்லாம் என்ன பண்ணோம். அது ஒரு பக்கம். ஆனால் எல்லாருக்கும் நன்மையையும் எல்லாருக்கும் செழிப்பையும் தேவன் வச்சிருக்கிறார். சரி, ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இன்னும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் விஷயத்தை லேர்ன் பண்ணிக்க போகிறோம், கற்றுக்க போகிறோம். கவனிங்க, கடவுள் எப்போவுமே இதை வச்சிருந்தாலும் சிலர் மட்டும்தான் பார்க்குறாங்க, சிலர் பார்க்க மாட்டேங்காங்க. நீங்களும் நானும் பார்க்குற அந்த இடத்துக்கு வரணும்னு அவர் என்ன பண்ணுறாரு? ஆசைப்படுறார். நீங்கள் பாருங்கள், சங்கீதத்தின் புத்தகம், சங்கீதம் 31வது சங்கீதம் 19வது வசனம். சங்கீதம் 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அப்போ ஒரு காரியம் ரொம்ப தெளிவாக தெரியுது, தேவன் உங்களுக்குன்னு ஒரு நன்மையை இன்னும் உண்டு பண்ண போகிறதில்ல, அவர் ஏற்கனவே உண்டு பண்ணி வச்சிட்டார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்காக ஒரு நன்மையை உண்டு பண்ணி வச்சிட்டார். ஆமென். சாப்பிட வாங்க பிள்ளைகளா அப்படின்னு அம்மா கூப்பிடுறாங்கன்னு என்ன அர்த்தம்? சமைச்சு முடிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ கடவுள் வந்து வாக்குறுதிகளை, வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு சொல்கிறாருன்னா அதுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டாருன்னு அர்த்தம். ஆமென். அதனால தான் அவர் சொல்கிறார். அப்போ உண்டு பண்ண போறல்ல, உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மைகள் எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. ஆமென். சரி, எல்லாம் சொல்லுங்க, எனக்காக பெரிய நன்மையை தேவன் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். ஆமென். நம்புறீங்களா? முதல்ல இதை உங்கள் மனசில் வைக்கணும். இந்த வருஷம் எப்படி இருக்குமா? இல்லை, எனக்குன்னு ஒரு பெரிய நன்மையை என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிஸ்னஸுக்கு, என் ஊழியத்துக்குன்னு ஒரு நன்மையை அவர் உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். அது ரொம்ப பெருசுன்னு வேதவசனம் சொல்லுது. அது எப்படி வருது பாருங்க, உண்டு பண்ணி வைத்திருக்கிற உமது நன்மைகள் எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. ஃபுல் ஸ்டாப்பாக என்ன போட்டிருக்கு? என்னங்க போட்டிருக்கு? ஆச்சரிய குறி. உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அந்த வசனத்தை படிக்கும்போது அப்படி தான் படிக்கணும். ஏன்னா ஆச்சரிய குறி. நான் சொல்கிறேன், அதனால தான் சொல்கிறேன், இந்த வருஷம் ஆச்சரியத்தின் ஆண்டாக இருக்கும். பிளாசம் அண்ட் ஆசம். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், ஆச்சரியமாக இருக்கும். ஆமென். அப்படின்னா என்ன? நீங்கள் வியப்பிலே ஆழ்ந்து போகும் ஒரு வருடமாய் உங்களுக்கு இருக்க போகிறது. இதுதான் கடவுள் வச்சிருக்கிறார். போன வருஷமும் அதை தான் வச்சிருந்தார், அதுக்கு முந்தின வருஷமும் அதை தான் வச்சிருந்தார். நாம் பார்க்காத, அனுபவிக்காத காரியங்கள் இருப்பதினாலே தேவன் வைக்கவில்லை என்ற அர்த்தம் இல்லை. இந்த வருஷமும் வச்சிருக்கிறார். ஆமென். ஆனால் அதுக்குள்ளே நம்ம எப்படி போகிறோம், ஹவு டு இன்ஹெரிட் த ப்ராமிஸ் ஆஃப் காட், அது எப்படி நம்ம சுதந்திரிக்க போகிறோம், அது எப்படி எனக்கு உங்களுக்கு நடக்க போகுதுங்கிறத அதை குறித்த புரிந்து கொள்ளுதலே இல்லைன்னு வைங்களேன், அப்படி இந்த வருஷமும் முடிஞ்சு போயிடும். அப்படி தான் நிறைய பேருக்கு முடிஞ்சு போயிட்டுருக்குது. எத்தனை பேர் சொல்லுங்கள், 2010 பாருங்கள் பிரதர், 11 பாருங்கள் பிரதர் அப்படின்னு. இப்போ எது வரைக்கும் வந்தாச்சு? 21 வரைக்கும் வந்தாச்சு. அப்படியே போயிடக்கூடாது பாருங்கள். நாம் வந்து தாவீது சொல்கிறான் பாருங்கள், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பாருன்னா அன்றைய தினமே முடிஞ்சிடுச்சு வேலை. ஆமென்.
அது மாதிரி 6 மாதத்தில் 1 வருஷத்தில் இது எதை நான் பார்க்கணுன்னா பார்க்குற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ தான் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். சரி, அப்போது அப்படி தான் இருக்கணும். இப்போ கவனிங்க, இதுலேயே ஒரு கீ இருக்குது பாருங்களேன். இந்த வசனத்திலே ஒரு கீ இருக்குது. என்ன கீ? மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு. எல்லாம் சொல்லுங்கள், உம்மை நம்புகிறவர்களுக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு திங்ஸ். உம்மை நம்புகிறவர்களுக்கு, அதாவது எல்லாருக்கும் கடவுள் நன்மை வச்சிருக்கிறார். ஆனால் யாரெல்லாம் அதை நம்புகிறாங்களோ அவங்கெல்லாம் அதை பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஆமென். இப்போ நம்ம நம்பணும். கொரோனாவாக இருந்தானே, பஞ்சகாலம்னு சொன்னானே, லாக்டவுன்னு சொன்னானே, என்ன சொன்னானே, கர்த்தர் நமக்கு நன்மையை தான் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம நம்பினதுனால நீங்கள் சொல்லுங்கள், இந்த சீசன் நமக்கு எவ்வளவு அற்புதமான சீசனாக இருந்தது. உங்கள் எல்லார் கண்ணு காண்ற மாதிரி தானே பண்ணார் ஆண்டவர். உதவி கிடைக்குமாங்கிற நிலைமையில் இல்லை. பஞ்ச நேரத்தில் யோசேப்பு களஞ்சியத்தை திறந்து மக்களுக்கு கொடுத்த மாதிரி இந்த 2020 நம்ம களஞ்சியம் நிரம்பவும் நாம் களஞ்சியத்தை திறந்து கொடுக்குற வருஷமாக தான் கடவுள் நமக்கு வச்சுருந்தார். ஆமென். அப்போ இது எப்படி ஆகுதுன்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் வச்சிருக்கிறாரு. உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மைகள் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. ஆமென். அதனால தான் நீங்கள் என்ன நினைக்கணும்னா, எல்லாரும் மாதிரி ஒரு வாழ்க்கையை கடவுள் எனக்கு வைக்கலை, எனக்கு தேவன் வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை அவர் வச்சிருக்கிறார். ஆமென். சரி, எல்லாம் சொல்லுங்கள், வித்தியாசமான வாழ்க்கை. அதை 1ஆம் தேதி அன்னைக்கே சொல்லிட்டேன். தேவனே என்ன சொல்கிறாரு? என் நாமத்தை தியானிக்கிறவர்களுக்கு, என்னை சேவிக்கிறவர்களுக்காக சில விஷயத்தை நான் வச்சிருக்கிறேன். என்னை சேவிக்கிறவர்களுக்கும் என்னை சேவியாதவர்களுக்குமான வித்தியாசத்தை நான் என்ன பண்ண போகிறேன்? விளங்க பண்ண போகிறேன். அப்போ கடவுள் உங்களை தெரிந்து கொண்டதே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை வச்சு பல பேருக்கு அவர் அன்பை, அவர் கிருபையை, அவர் மகிமையை காட்டணுங்கிறதுக்காக தான் உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆமாங்க, அதுதான் உங்களுக்கான அழைப்பு. உங்களை பார்க்குற சில பேர் இன்னும் கொஞ்ச நாளில் தேவனை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஆமென். தேவனை அவர்கள் காண்பார்கள். எப்பா கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்னு உங்களை பார்த்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா இனிமே சொல்லுவாங்க, உன்னை பார்த்தாலே தெரியுது ஆண்டவன் இருக்கான் குமாரு. ஆமென். அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறார். சரியா? இதெல்லாம் அடிப்படை காரியம்தான். ஆனாலும் மனசில் ஆழமாக வைக்கணும். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை வாழும்போது இந்த எண்ணம் உள்ளே வரணும். இதுக்கு தான் கடவுள் என்ன வச்சிருக்கிறார், இதுதான் நான் வாழ போகிற ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே வச்சுக்கணும். சரி, அப்போது எல்லாருக்கும் இப்போ அதான் கேட்குறாங்க, எல்லாம் தீர்க்க தரிசனம் சொன்னாங்களே, அப்படி சொன்னாங்களே, எப்படி ஆயிடுச்சு? 1ஆம் தேதி அன்றைக்கி அதுக்கு பதில் சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? கடவுள் இப்படிப்பட்டதை வச்சிருக்கிறாரு. அவர் சத்தத்தை கேட்டு அவர் வாக்குகள் மேலே நம்பிக்கை வைக்கும்போது அது இந்த உலகத்திலிருந்து நம்மளை என்ன பண்ணுது? வித்தியாசப்படுத்துகிறது அல்லது வேறுபடுத்தி காட்டுகிறது. ஃபெய்த் மேக்ஸ் த டிஃப்ரெண்ட். எல்லாம் சொல்லுங்க, ஃபெய்த் மேக்ஸ் த டிஃப்ரெண்ட். நல்லா சொல்லுங்க, ஃபெய்த் மேக்ஸ் த டிஃப்ரெண்ட். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் வித்தியாசத்தை ஏற்படுத்தும். நல்லா ஒரு 3 முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஃபெய்த் மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ். எல்லாருக்கும் நடக்கும் அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் கடவுள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இதெல்லாம் நான் வச்சிருக்கிறேன் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு. மனுபுத்திரர் எல்லாரும் இருக்கிறான், எல்லாம் மனுபுத்திரர் தான். ஆனால் அவர்களுக்கு நடுவில் உம்மை நம்புகிறவர்களுக்கு அங்கே தான் நம்ம வித்தியாசப்படுறோம். அவன் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆமென். நம்ம நீதி வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம நீதி வேற எதுவுமே கிடையாது. கர்த்தர் சொன்னதை நம்பினங்க, அதனால வாழ்ந்தங்க, அம்புடுதான், முடிஞ்சு போச்சு கதை. சில இருக்கும், பிரதர் அப்படியே ஃபுல்லா ஜெபத்திலே இருந்தீங்களோ அப்படிங்காங்க. சில ஃபோன் பண்ணும்போது கூட சாரி பிரதர் ஜெபத்தில் இருந்திருப்பீங்க அப்படிம்பாங்க. நான் சொன்னேன், எப்பவும் ஜெபத்தில் எப்படியா இருக்க முடியும்? நீங்கள் நடித்தது இல்லாமல் என்னையும் நடிக்க வைக்கிறீங்களே. இப்போ தான் புதுசாக ஒரு படம் வந்திருக்குனாங்க, அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சில பேர் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க, ஏன்னா இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்ட்டு. நான் கொஞ்சம் யதார்த்தமாக கொஞ்சம் இருக்க விடுங்களேன். ஏன் என்னையும் நடிகராக்குறீங்க? அன்னைக்கு சொல்லுவார், இந்த கிரவுண்டில்
ஒருத்தர் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தார், உங்களை மாதிரியே இருந்தது, நீங்கள் எப்படி விளையாடுவீங்க அப்படின்னு நான் போயிட்டேன். நான் சொன்னேன், எப்போ அந்த டைம்? நானும் ஜோஷுவாவும் தான் விளையாண்டுட்டு இருந்தோம் அப்படின்னு. பாஸ்டர் கிரிக்கெட்? பாஸ்டர் என்ன கிரிக்கெட் தானே விளையாண்டாரு? என் பையன் கூட நான் விளையாடாம அப்புறம் யார் விளையாடுவா? இவங்களுக்கு என்னன்னா எப்போ பார்த்தாலும் இந்த அசோக் முட்டாய் ஆரஞ்சு முட்டாய் வாயில் போட்டுக்கிட்டு இருப்பாங்க போல, இப்படியே நினச்சிக்கிறது பாருங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்களாம் ஒன்று கற்பனை பண்ணிட்டுலாம் இருக்காதீங்க. எப்போவுமே ஜெபத்தில் இருந்தால் எப்படி எவ்வளோ காரியங்கள் இருக்குது, எல்லாம் பண்ணுவோம், ஜெபமும் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். சரியா? விளையாடுறது அப்புறம் விளையாடணும், வீட்டில் சில காரியங்கள் இருக்கும் செய்யணும், ஊழியத்தில் சிலது இருக்கணும் செய்யணும், இப்படி பல காரியங்கள் இருக்கும் பாருங்க. அப்போ நீங்கள் ஜெபத்துலேயே இருந்தீங்களோ அப்படின்னா அப்படிலாம் இல்லை. கர்த்தரை நம்பினேன், கர்த்தரை என்னை வாழ வச்சார். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். ஆமென். அவன் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஏன் வேற எதுவுமே கிடையாதுங்க, பெரிய தகுதியெல்லாம் கிடையாது. என்னை விட நல்ல குணங்கள் உள்ள போதகர்கள் கூட இருந்திருக்கலாம், நிறைய அர்ப்பணிப்புள்ளவங்க இருந்திருக்கலாம், அதெல்லாம் எனக்கு தெரியலங்க. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்ன அவர் வாழ வைப்பார், என்ன அவர் உயர்த்துவார், என்ன அவர் மேன்மையாக்குவார், உளம்தான். இதை நான் நம்பினேன். வேற எதுவுமே என் தகுதி எதுவுமே கிடையாது. அதுதான் இவ்வளோ வாழ்வை அது கொண்டு வர ஆரம்பித்தது. இதை தான் முதல்ல உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போது எம்புட்டு தீர்க்க தரிசனமும் எம்புட்டு வாக்கு தத்துவமும் வரலாம். விசுவாசிக்கிற பிள்ளைங்களுக்கு அது எல்லா காலகட்டத்திலையும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் அது இருக்குது. ஆமேன். அது வேலை செய்யாமல் போகிறது கிடையாது, கண்டிப்பாக அது ஒர்க் பண்ணுது. ஆமேன். ஸோ அதை உங்கள் மனதில் வைங்க. இந்த புது வருஷத்தில் நான் விசுவாசத்தில் வளர போகிறேன். நான் ஏன்னா அந்த விசுவாசம் தான் என்னை வேறுபடுத்துகிறது. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசமே வேறுபடுத்துகிறது. உங்க சட்டை கிடையாது, உங்க ஜடை கிடையாது, நீங்க பண்ற வேற எந்த காரியமும் உங்களை வேறுபடுத்தி காட்டாது. உங்களுக்குள் நடக்கிற அந்த தேவ வார்த்தையினால் உண்டாகிற அந்த விசுவாசம் உலகத்திலிருந்து உங்களை வேறுபடுத்தி காட்ட ஆரம்பிக்கும். அது உங்கள் தொழிலை வேறுபடுத்தி காட்டும், உங்கள் குடும்பத்தை வேறுபடுத்தி காட்டும், நீங்கள் செய்கிற ஊழியங்களை வேறுபடுத்தி காட்டும். நீங்கள் சமூகத்திலேயோ எதில் பண்ணாலும் உங்கள் காரியங்கள் மட்டும் ஜெயமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். வாவ், இது ஒரு அற்புதமான வசனம் இல்லை? கோரேசின் நாட்களிலும் தரியுவின் நாட்களிலேயும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோரேஸ் யாரு? ராஜா. தரிவு யாரு? ராஜா. ஒரு ராஜா போய் இன்னொரு ராஜா வர்றாங்க. ஆனால் தானியேல் பற்றி வேதவசனம் சொல்லுது, எந்த ராஜா வந்தானே என் ராஜா அவர், அதனால் என் காரியம் ஜெயமாகவே இருக்கிறது. ஆமென். இதுதான் நீங்கள் நம்பணும். எந்த கட்சி ஆட்சிக்கு வரும்னே தெரியல பிரதர். அதிமுகவா, திமுகவா, அம்மாமுகவா, ஒரே குழப்பத்தில் என்ன பண்ணுறாங்க, உட்கார்ந்துருக்குறாங்க. ரஜினி வேற வரலன்ட்டாரு. இன்னெல்லாமோ அரசியல் பேச்சு போயிட்டே இருக்குது. ஆனால் அன்னைக்கும் ஒரு அரசியல் இருந்தது. அந்த அரசியலை பற்றி வேதவசனம் சொல்லுது பாருங்க. தரியுவின் நாட்களிலேயும் கோரேசின் நாட்களிலேயும். அப்படின்னா என்ன மாடலில் புரிஞ்சுக்கோங்க. அது எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ தெரியல, ஆனால் என் காரியம் உங்கள் காரியம் ஜெயமாக இருக்கும் என்பதுதான் காரியமாக இருக்கிறது. ஆமென். இதுதான் தேவனுடைய ஆலோசனை. இவங்க வந்தாதான் அது நடக்கும், இவங்க வந்தாதான் இது நடக்கும், அப்படி கிடையாதுங்க. என்னது காரியம் ஜெயமா இருக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தானியேலின் காரியம் ஜெயமா இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க காரியம் ஜெயமா இருக்கும். ஆட்சிக்கு யார் வந்தானுங்க, யார் வரலன்னா என்னங்க, உங்க வாழ்க்கை அதை சார்ந்து கிடையாது. உங்க வாழ்க்கை ராஜாதி ராஜாவை உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே ஒருவர் வீற்றிருக்கிறார். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். இந்த எண்ணம் உள்ள போகணும். இந்த வருஷத்தை துவங்கும் போதே இப்படிப்பட்ட எண்ணமும் பேச்சு தான் போகணும். சும்மா பேப்பரை படிச்சுக்கிட்டு கண்டதை படிச்சுக்கிட்டு அவங்க வந்துட்டாங்களா, இந்த மோடிஜி வந்ததுலேருந்தே எல்லாமே மூடிஜியாவே ஆயிட்டு அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன்,
பாரதிய ஜனதா வந்தான, காங்கிரஸ் வந்தான, ராம ஆண்டான, ராவண ஆண்டான, எனக்கு ஒரு கவலை இல்லை. ஆமென். ஏன்னா அதுக்கு மேல இருந்து என்னை ஆளுகிற ஒருவர் இருக்கிறார், என்னை அரசாளுகிற ஒருவர் இருக்கிறார். நான் அந்த ராஜ்யத்தில் இருக்கிறேன். I am in the kingdom of God. எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன். நல்லா சொல்லுங்க, நான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன். அது வளருகிற ராஜ்யம். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இப்போ நான் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதை மனசில் வச்சுக்கோங்க. இந்த உலகத்தில் உருவாக்கப்படுகிற எல்லா காரியமும் கீழே போய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நிலையானதும் நித்தியமானதும் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து வருகிற காரியமாக இருக்கு. மாம்சமெல்லாம் புல்லை போல அது பூத்து பசும் பூவை போல அது வாடி போகும், கர்த்தருடைய வசனத்தின்படி செய்கிறவனே என்றைக்கும் நிலை நிற்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். The Babylonian system, the system of the world, அது என்னதான் பண்ணாலும் அது கீழே விழுந்துகிட்டே இருக்கும். ஆனால் தேவன் உருவாக்குகிற காரியங்கள் நிலையானதாகவும் நித்தியமானதாகவும் இருக்கிறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். சரி, அதனால தான் இன்னைக்கு காலையில் வேற எதையோ நம்ம மனதில் வைக்காமல், அஸ்திபாரத்தில் வைக்காமல் இதை வைக்கிறோம். எதை வைக்கிறோம்? என் காரியம் ஜெயமாக இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, இந்த வருடத்தில் எனது காரியம் ஜெயமாக இருக்கும். அப்போ முதல்ல மக்களில் இருந்து உங்களை எது வேறு பிரிக்கிறது? எது உங்களை வேறு பிரிக்கி? எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசமே என்னை வேறுபடுத்துகிறது. அவன் எதையோ நம்பிட்டு இருக்கான், நான் வேற, என் நம்பிக்கை வேற. எப்படி நம்பிக்கை வேற? அவன் யார் ஆள்றா, யார் ஆளலை, கால சூழல் எப்படி இருக்கு, லாக்டவுனா இல்லை திறந்துட்டாங்களா, இதையோ பார்த்து பார்த்து அது வாழ்கிறான். ஆனால் நீங்களும் நானும் அதை பார்க்கல. நீங்களாலும் எதை பார்க்குறோம்? நான் சொல்லட்டுமா? அந்த வசனம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இன்னும் நல்லா புரியும். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம், இதெல்லாம் தான் நான் போன வருஷம் ஆழமாக தியானித்தேன். அதை இந்த வருஷமும் உங்களுக்குள்ளே போட்டு விட விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17வது அதிகாரம் பாருங்கள். வாட் மேக்ஸ் த டிஃப்ரெண்ட்? எரேமியா 17 7, 8 பாருங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன், எல்லாம் சொல்லுங்க, அவன் எவன்? கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறவன். என்னைக்குமே பாருங்க, கடவுளை உங்க ஆதாரமா வைங்க. ஆமென். your business is not your source, your work, your job, உங்ககிட்ட இருக்கக்கூடிய வேற எதுவையும் உங்கள் ஆதாரமாக வைக்காதீங்க. அதற்கு பெயர் வளம், அதுக்கு பேர் ரிசோர்ஸ். பட் God is the only source. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் ஆதாரமா இருக்கிறார். அப்போ கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன். நீங்க யாரு? சாதாரணமான ஆள் கிடையாது. நீங்க யாரு? கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன். நல்லா சொல்லுங்க, நான் கர்த்தரை என் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறேன். ஆமென். அப்போ கொண்டிருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பாக்கியவான் அர்த்தம், ஆசீர்வதிக்கப்பட்டவன் அவன். எல்லாம் சொல்லுங்க, அவன். இப்போ நீங்க எப்படி இருப்பீங்க? இதை தான் நீங்க நம்பணும். நீங்க எப்படி இருப்பீங்க? இப்போ சொல்றாரு பாருங்க கடவுள். அவன் அல்லது அவள் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஆமென். அப்ப நல்லா கவனிங்க, மலை தாழ்ச்சியான வருஷத்துல, எல்லாம் சொல்லுங்க, மலை தாழ்ச்சியான வருஷத்துல உங்க கனி தப்பாது. என்னங்க இது, இப்படிலாம் சொல்லலாமா? அதாவதுப்பா மலைகளை இருந்தால் தான் பார்த்து உன் கதை ஓடும் அப்படி சொல்றாரு. காற்றையும் காண மாட்ட, மலையும் காண மாட்ட, ஆனால் உன் வாய்க்கால் நிரப்பப்படும், உன் களஞ்சியம் நிரப்பப்படும், உனக்கான நன்மைகள் வந்து சேரும். ஏன்னா கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
இது எப்படி இருக்குது பாருங்களேன். அது எப்படிங்க ஊர்ல என்ன நடக்குதோ அதானே என் வீட்டில் நடக்கணும்? கிடையாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஊர்ல நடந்தது எங்க வந்துதான் ஆகணும், வராது. உன் பக்கத்தில் 1000 உன் வலது பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் அது உன்னை அணுகுவது இல்லை. ஆமென். இது 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 வந்து இந்த பாருங்களேன், இந்த வார்த்தை உள்ள போய் இப்படி வேறு உள்ள வரணும். அப்பதான் அந்த மாதிரியான வாழ்க்கையை என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியும். சும்மா கண்டதையும் மனதில் வச்சுக்கிட்டு எனக்கு நடக்கலைன்னா நடக்காது. நீங்கள் இதுதான் இது ஒன்றை மனதில் வச்சிங்கன்னா தான் இதுக்குள்ளே போக முடியும். ஒரு பாஸ்டர் ஒரு கிராமத்திலேருந்து கால் பண்ணுறார். ஐயா ரொம்ப கஷ்டம்யா அப்படின்ட்டு. ஏற்கனவே கொஞ்சம் உதவிகள்லாம் பண்ணோம், நிறைய பேருக்கு பண்ணியிருக்கிறோம். அப்போ ஒரு சீசனில் நான் அவர்கிட்ட பேசினேன். ஐயா கஷ்டம்னா என்னன்னு எனக்கும் தெரியும், ஏன்னா நான் அங்கே இருந்தால் என்ன பண்ணியிருக்கிறேன், வந்திருக்கிறேன். ஆனால் அந்த கஷ்டத்து நடுவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கர்த்தரை குறித்த அறிவில் வளர்றீங்களா? விசுவாசத்தில் வளர்றீங்களா? தேவன் என்ன சொல்லியிருக்கிறாருங்கிற வெளிப்பாட்டில் நீங்கள் வளர்றீங்களான்னா அப்படியே பார்க்குறார். அப்போ இவர் இந்த முறை காசு அனுப்ப மாட்டார் போல் இவர் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறார். நான் சொன்னேன், ஐயா காசு அனுப்புறது எனக்கு ஈஸியான வேலை, ஆனால் இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட பேசணும் பாருங்கள், அதுதான் பெரிய வேலை. அதுக்கு நீங்கள் தான் எனக்கு இப்போ காசு அனுப்பணும் அப்படி. ஏன்னா நான் ஒரு 5 நிமிஷம் எடுத்து பேசுகிறேன் பாருங்க, அதுதான் ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி. ஒரு 1000 ரூபா அனுப்புறது ஈஸி பாருங்களேன், டக்குன்னு துறையிட்ட சொன்னால் அனுப்பிடுவார். ஆனால் ஒரு 10 நிமிஷம் எடுத்து பேசுகிறேன் பாருங்க. நான் சொன்னேன் அதை தான் சொல்ல வரேன், அதுதான் ஏன் ரொம்ப முக்கியம். நானும் கஷ்டம்லாம் என்னன்னு பார்த்துருக்குறேன். ஆனால் இந்த கஷ்டத்துக்கு நடுவில் நம்ம எப்படி இருப்போம்னு கடவுள் சொல்லியிருக்கிறாரோ அதை நம்ப உங்கள் இருதயத்தை பழக்கி வச்சு பாருங்கள். என்ன சொல்லுது? மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் நீங்கள் தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் நீங்கள் இருப்பீர்கள். இப்படி பைபிள்ல போடலாமா? மழை இருந்தாதான் கதை ஓடும் தானே சொல்லணும். அப்போ இந்த உலகத்தின் ரிசோர்ஸுக்கும் உங்க பிளெஸிங்க்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா உங்க பிளெஸிங்ஸ் இந்த உலகத்தினுடைய ரிசோர்ஸை வளங்களை மையமாய் கொண்டதல்ல, ஆதாரமாய் இருக்கிற அவரை மையமாய் கொண்டு வாழ தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு வித்தியாசம் புரியுது? வித்தியாசம் புரியுதா? மழை நல்லதுதான். உன் தேசத்தில் ஏற்ற காலத்தில் மழை பொழியும் அப்படின்னு கர்த்தரே சொல்லியிருக்கிறார். மழை ஒரு ஆசீர்வாதம் தான். கண்டிப்பா மழை வரும். வரும்போது கூட பேசணும். வழக்கமாக எப்போ முடிஞ்சிடும்? இந்த தீபாவளி டைம்லேயே முடிஞ்சிடும். இன்னும் மேகம் கருக்குது, மழை அடிச்சுட்டே தான் இருக்குது. மழை பொழிகிறது ஒரு ஆசீர்வாதம் தான். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாரு? அது மழை பொழிகிறதுனால மழை தான் எனக்கு எல்லாம் நினைக்காத. மழை இல்லாட்டா கூட வேற விதத்தில் உன்னை நான் பிளஸ் பண்ண முடியுங்கிறார். எப்பா உன்னை ஆசீர்வதிக்க என்கிட்ட கோடிக்கணக்கான வழிகள் இருக்கிறது. நம்ம சில காரியம் இதான உடனே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். இப்போ எலியா பாருங்க, பஞ்சம், ஊரே பஞ்சம், ஊரே பஞ்சம். தீர்க்கதரிசி எலியாவுக்கு மட்டும் காகம் தினந்தோறும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வருது. என்னங்க ஊரே பஞ்சமா இருக்குது, பஞ்ச நேரத்தில் ஐயாவுக்கு கரிசோறு வருது. என்னங்க அப்படிதான் கடவுள் போஷிக்கிறார். சரி, இப்போ காகம் வருது, கரிசோறு சாப்பிட்றான், கேரித்தில் போய் தண்ணி குடிக்கிறான். காகம் வருது, கரிசோறு சாப்பிட்றான், கேரித்தில் போய் தண்ணி குடிக்கிறான். இதுதான் தீர்க்கதரிசி அப்படியே இருக்கிறார். ஆனால் ஊரில் என்ன இருக்கு? ஊரில் பஞ்சம், மழை தண்ணி இல்லைங்க. ராஜாவே இப்படி உட்காந்துருக்கான் சோகமா, நாளைக்கு எங்கள் வீட்டில் கஞ்சி தான் அப்படின்னு உட்காந்துருக்கிறார். யார்? ராஜா. ஆனால் இவனுக்கு மட்டும் கறி எங்கேருந்துன்னு வருதுன்னு தெரில, அப்போ எங்கேருந்துன்னு வருதுன்னு தெரில. ஒரு ஆச்சரியமான ப்ரொவிஷன் நடந்துக்கிட்டே இருக்கு. ஆமாம். இப்போ கேரியத்தில் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறான். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா காக்கா வரல, லீவு. திடீர்னு பார்க்குறான் கேரித்து வற்றி போயிட்டு. என்னங்க கேரித்து வத்திடுச்சு, காக்காவும் வரல. சில நேரம் ஆண்டவர் சில ரிசோர்ஸை டெம்பரவரியாக நமக்கு வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? நம்ம நிறைய நேரம் இந்த ரிசோர்ஸையே ஆதாரமாக நினைக்க ஆரம்பிச்சிடுறோம்.
இப்போ கத்தர் தராரா இல்லை காக்கா தரான்னு எனக்கு தெரியல. காலையில் எழுந்தோடனே கத்தருங்கிறதே மைண்டில் இல்லை. இப்போ காலையில் இருந்து என்ன இருக்குது? காக்கா வந்துட்டா, என் செல்லம் வந்துட்டு அப்படி தினமும் காக்கா. அப்புறம் கேரித்து, காக்கா கேரித்து. இப்படி ஆண்டவர் பார்த்தாரு. இவன் ரொம்ப நாளாக இதே பார்த்துட்டு இருந்தான்னா கடைசியில் கத்தரும் கேரித்தும் தான், சரி காக்காவும் கேரித்தும் தான் மைண்டில் இருக்கும். இப்போ பார்த்தா அது கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் ஆகுது. அதாவது எங்கேருந்து இன்கம் வருதோ, எங்கேருந்து வருமானம் வருதோ அது இப்போ வரல. ஏன்னா கர்த்தர் இன்னொன்று காட்ட விரும்புகிறார். எப்பா, உன்னை போஷிக்கிறது காக்கா இல்லை, கேரித்து இல்லை, நான் தான் உன்னை போஷிக்கிறேன். இதை உனக்கு காட்ட விரும்புகிறேன். ஐ ஆம் யுவர் ப்ரொவைடர், ஐ ஆம் யுவர் ப்ரொவைடர். ஆமென். இப்போ நமக்கு அப்படிதான் பாருங்க, நம்ம வாழ்க்கையின் அனுபவங்களை ஏதோ ஒன்றிலிருந்து வந்துக்கிட்டு இருக்கோம். உடனே சில நேரம் என்ன ஆகிடும்னா அதுதாங்கிற மாதிரி ஆகிடும். கத்தர் நம்ம சில நேரம் யோசிப்போம் அதுதான் நமக்கு எல்லாம் போலன்னு யோசிப்போம். கத்தர் புதிய சில காரியத்தை நமக்காக தரப்ப ஆரம்பிப்பார். ஏமேன். எனக்கு ஆரம்பத்தில் மினிஸ்ட்ரியில் ரொம்ப பெரிய உதவி அப்படின்னு எனக்கு ஒரு நண்பர்கிட்ட இருந்து வரும். அவர் தான் அதிகமாக நம்ம ஊழியத்தில் விதைக்கக்கூடிய ஒருத்தர், நம்ம சிவகுமார் பிரதர். அப்போ நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு காசு தர்றது நீங்களா இல்லை சிவகுமாரானே ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் தராரு, அவர் ஒருத்தர் இருந்தால் எனக்கு நிறைய வருது, அவர் தரலன்னா வேறு மாதிரி இருக்குதே அப்படின்ட்டு. அப்புறம் தான் ஆண்டவர் எனக்கு சில காரியங்களை காமிச்சார் லைஃப்பில். இல்லைப்பா, நான் தான் உனக்கு தரேன் அப்படிங்கிறதுக்காக நிறைய வழிகளை அவர் திறக்க ஆரம்பித்தார், நிறைய பாதைகளை அவர் உண்டு பண்ண ஆரம்பித்தார். சில நேரம் நமக்கே அப்படி ஆகிடும். உங்கள் வேலை, உங்கள் பிஸ்னஸ்ஸு சில இதை பார்ப்பீங்க, இதில் இருந்தால் வரும், இதில் இல்லைன்னா இது, இதில் இல்லைன்னா இது, இப்படியே மைண்டில் யோசித்து ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சிடுறோம். அதனால தான் ஆண்டவர் வேணும்னே இப்படி பேசுகிறார். மலை தாழ்ச்சியான வருஷத்திலும், அப்போனா என்ன, கேரித்து வத்திடுச்சு, காகம் வரல, அப்புறம் உன்னை போஷிக்கும்படி ஒரு விதவைக்கு கட்டளை இட்டிருக்கிறேன் அப்படின்ட்டார். அப்படின்னா என்ன, அதாவது வளங்கள் மாறுகிறது, ஆதாரம் மாறுகிறதே இல்லை. இந்த முறை காக்கா இல்லை, இந்த முறை கேரித்து இல்லை, இந்த முறை ஒரு விதவையே வச்சு உன்னை நான் போஷிக்க போகிறேன் அப்படின்ட்டு. எல்லாரும் சொல்கிற ஒரு பணக்காரன் வீட்டை காட்டக்கூடாதா? கொடுக்கவே கொடுக்கீங்க. பெரிய ஒரு பார்ட்னராக தரக்கூடாதா? இப்படி கோடி கோடியாக கொட்டுற மாதிரி தரக்கூடாதா? விதவையேவா தர்றது? கடவுள் பார்த்தாரு, இல்லைப்பா நீ போ, நீ தொட தொட உனக்கும் வரும் அவளுக்கும் வரும், நான் உங்கள் 2 பேருக்கும் வர்ற மாதிரி காரியங்களை பண்ணுவேன் அப்படின்னு. ஆமென். தேவன் சில இணைப்பை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருவார். அந்த இணைப்பின் மூலம் உங்களுக்கும் ஊற்று திறக்கும், அவர்களுக்கும் ஊற்று திறக்கும். அந்த மாதிரி தேவன் காரியங்களை செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆமென். அப்போ உலகத்தில் நல்ல தலைமை, நல்ல அரசியல், நல்ல காலச்சூழல், இது எல்லாமே பிளெஸ்ஸிங்ஸ் தான். ஆனால் கடவுள் சொல்கிறாரு, இது இல்லைங்கிறதுக்காக உனக்கு இல்லைங்கிறது கிடையாது. அப்போ கவனிங்க, ஒரு வழி தான் பாருங்களேன். இப்போ பிஸ்னஸ் பீப்புளுக்கு பிஸ்னஸ் தான் ஆதாரம்னு நினச்சவங்க இந்த லாக்டவுன் டைமில் அதெல்லாம் மூடின உடனே காசு கிடையாது. சர்ச்சு பாஸ்டர் சர்ச்சு வச்சுருக்கோம், சர்ச்சு மூண்டா காசு கிடையாது, அப்படி ஆயிடுச்சு. ஆனால் சொல்லட்டுமா, அப்படி இல்லை. கத்தர் தான் ஆதாரம் நினைக்கும் போது சபை மூடியிருந்த காலத்திலும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் அவன் இருப்பான். ஆமென். வேணும்னே ஆண்டவர் அப்படி பேசுறாருங்க. ஏன் அப்படி சொல்றார்? மலை தாழ்ச்சியான வருஷத்துல தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். அங்க பாருங்க, உஷ்ணம் வருகிறதை காணாமல், எல்லாம் சொல்லுங்க, உஷ்ணம் வருகிறதை காணாமல், இலை பச்சையாய் இருக்கிறதும். இந்த வெளியில் இருக்கிற ஹீட் உன்னை எஃபெக்ட் பண்ணவே முடியாது அப்படிங்கிறாரு. தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். நான் சொல்றேன், உங்க கனி தப்பாது. மாடல் லாங்குவேஜில் சொல்லட்டுமா, நீங்க வச்ச குறி தப்பாது, இந்த புலி தோக்காது, எதை கண்டும் அஞ்சாது. இது கொஞ்சம் பேர் புரியுது பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, வச்ச குறி தப்பாது. ஆமென். அப்படிதான் சொல்லு, தப்பாமல் கனி கொடுப்பாய்.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எது எப்படி இருந்தாலும் உங்க நிலை மாறாமல் இருக்கும். உங்க நிலை அப்படியே இருக்கிற மாதிரி கர்த்தர் செய்வார், கர்த்தர் வைப்பார். அதுதான் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆமென். தேங்க்யூ. எப்படி ஊர் பஞ்சமா இருக்கும்போது நீங்க செழிப்பா இருப்பீங்க? ஆமென். நான் இப்போ ஊர் பஞ்சமா இருக்கும்னு சொல்லதுக்காக வரல. நான் சொல்ல வர்றது என்னங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவைகளுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருப்பது போல தெரிந்தாலும் அது தொடர்பு அல்ல. அங்கேயும் இங்கேயும் ஒரு தொடர்பு இருக்கு. ரிசோர்ஸுக்கும் உங்களுக்கும் தொடர்புன்னு நினைக்காதீங்க, சோர்ஸுக்கும் உங்களுக்கும் தான் தொடர்பு. அதனால கேரித்து இல்லைன்னா விதவை வருவா, விதவை இல்லைன்னா வேற யாராவது வருவாங்க. வளங்கள் மாறும், ஆதாரங்கள் என்றும் மாறாததா இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஒரு வழியில இல்லைன்னா என்னங்க, இன்னும் பல வழிகள் தேவனிடத்திலே உண்டு. சில நேரம் நமக்கு ஏன் அப்படி ஒரு ப்ரெஷர் ஆயிடுது, ஸ்டாப் ஆயிடுதுன்னா, அந்த வழியையே கடவுளாக்கிறோம். நாம அதையே அப்படின்னு ஆக்கிறோம். அந்த வேலை போயிடுச்சுன்னா இவங்களுக்கு இருதயமே நின்றுது. அதில் ஏதாவது ஒரு இதாச்சுன்னா ஐயோ போச்சா அப்படின்ட்டு. அதனால தான் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ கடவுள் உங்களை கூப்பிடல. துட்செய்தியை கேட்கிறதினால் அவன் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரே என் ஆதாரமாக இருக்கிறார். ஒரு வழி அடைஞ்சான், எனக்காக 7 வழிகளை அவர் திறக்கிற தேவனாக இருக்கிறார். 70 வழிகளை அவர் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென். தேங்க்யூ. அப்போ சும்மா இல்லை பாருங்க, சும்மா இல்லை, நிறைய ஆதாரங்களை வளங்களை மனதில் வச்சு அதையே பார்த்து வாழாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறார். அப்போ இந்த லைஃப் ஸ்டைலை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் எ ஃபெய்த் லைஃப் ஸ்டைல். எல்லாம் சொல்லுங்க, இது விசுவாச வாழ்க்கை முறை. இதை தான் உங்களை நான் கற்றுத்தர விரும்புகிறேன். உங்களுக்கு எப்படி பாஸ்டர் நடக்குதுன்னா, இதை கற்று வச்சிருக்கிறேன் நான். என்னுடைய மிகப்பெரிய சொத்து நான் வாங்கியிருக்கிறேன் அந்த வீடு கிடையாது. என்னுடைய மிகப்பெரிய சொத்து இங்கே இருக்கிற சில பொருட்களோ இங்கே இருக்கிற எதுவுமே கிடையாது. இல்லை என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் கோல்டோ, இப்போ எனக்கு கொஞ்சம் நிலங்கள்லாம் வேற வந்துக்கிட்டே இருக்கா, நிலக்கிழாராக வேற மாறிக்கிட்டு இருக்கிறோம். அது கிடையாது. சொன்ன இந்த வீடு, காரு, இந்த நகை, பொருள், பணம் இதெல்லாம் இருக்குது. இது எல்லாத்த விட என் ஆதாரம் நீராக இருக்கிறீர். என் ஆதாரம் நீராக இருக்கிற கர்த்தரே என் ஆதாரமாக இருக்கிறார். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பான், அதான் விஷயம் பாருங்க. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. அவன் எப்படி இருப்பான், அது கொஞ்சம் வேற மாதிரியான வாழ்க்கை. இதை நீங்கள் எனக்கு என்னன்னா, இதை உங்கள் ஒவ்வொருத்தரும் பிடிச்சிக்கணும்னு எனக்கு ஆசை. எத்தனை பேர் புரியுது இன்னைக்கு காலையில் நான் பேசுறது? யாராவது புரியாமல் போயிடாதீங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு புரியணும். அந்த ஆதங்கத்தில் தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் எனக்கு அது இல்லையே இது இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. மழை பெய்யுத வெயில் அடிக்குதுன்னு சொல்ல மாட்டீங்க. அவங்க வந்துட்டாங்களே இவங்க வந்துட்டாங்களேன்னு சொல்ல மாட்டீங்க. படிச்சிருக்கிறேனே படிக்கலையே அப்படி சொல்ல மாட்டீங்க. கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேணும்னே கடவுள் அப்படி பேசுறாரு. வேணும்னே சில பேருடைய வாழ்க்கையை அப்படி எடுத்து பிளஸ் பண்றாரு. ஆமென். பஞ்ச நேரத்துல தான் ஈசாக்க பெரிய ஆளாக்குறாரு. ஏன் கடவுளே வேற நேரத்தில் பண்ணக்கூடாதா? வேற நேரத்தில் பண்ணா மழை பெஞ்சுது, இவனுக்கும் மழை பெஞ்சுன்னு சொல்லிடுவாங்க. இந்த நேரத்தில் பண்ணாதான் வித்தியாசம் தெரியும். அந்த டிஃப்ரெண்ட்டை காட்டுறதுக்காகவே கடவுள் பண்ற. ஆமென். அந்த வித்தியாசத்தை காட்டுறதுக்காகவே கடவுள் பண்றாரு பாருங்க. ஆமென். தேங்க்யூமா, தேங்க்யூ. மற்ற நேரத்தை விட இந்த நேரத்தில் ஏன் பண்றாருன்னா அதுதான் விஷயம். அது கண்டிப்பாக அந்த டிஃப்ரெண்ட் அவர் என்ன பண்ணுறாரு, உண்டு பண்ண அவர் விரும்புகிறார். அப்போ நல்லா கவனிங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கால சூழ்நிலையை பார்த்து பயப்பட மாட்டீங்க. சில இடத்துல இருந்து வரும், அது நின்றுச்சேன்னு வருத்தப்பட மாட்டீங்க. கேரித்து வத்துச்சேன்னு கவலைப்பட மாட்டீங்க. காக்கா வரலேன்னு கவலைப்பட மாட்டீங்க. ஒரே ஒரு விதைவை அனுப்பிட்டாரு. பஞ்சம் முடிகிற வர எண்ணெயும் மாவும் குறையவே இல்லை. அந்த மாதிரி ஒன்றை பண்ணி விட்டாரு. ஆமென், ஆமென். பாருங்க, இது மாதிரி பைபிளில் நான் உங்களுக்கு வசனம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். உங்கள் ஃபெய்த்தை பில்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கொடுக்கலாம். ஒரே ஒரு வசனம் கொடுத்துட்டு இன்னும் நான் சொல்ல வேண்டிய ஒரு 2 விஷயம் இருக்குது, அது சொல்லணும். எடுங்க பார்க்கலாம். ஏசாயா
58:11 பாருங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. எல்லாம் சொல்லுங்க, நித்தமும் உன்னை நடத்தி. நல்ல சத்தமா சொல்லுங்க, நித்தமும் உன்னை நடத்தி. ஆமென். இந்த வருஷம் முழுவதும் இதை நீங்க நம்புங்க. கடவுள் என்ன நித்தமும் நடத்துவார். ஆமென். தினமும் என்ன நடத்துவார், நித்தமும் உன்னை நடத்தி. அப்போ நீங்க தினமும் தேவனுடைய நடத்தலை நீங்க எதிர்பார்க்கலாம். கடவுள் எப்பவுமோ வாரத்துக்கு ஒரு முறை இல்லை வருஷத்துல 1ஆம் தேதி நடத்துவார், அப்படி கிடையாது. நித்தமும் என்னை நடத்தி. இப்படி கர்த்தருடைய நடத்தலை அனுபவிக்கும் போது என்ன மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள நம்ம போறோம் பாருங்க. மகா வறட்சியான காலங்களிலும், வெறும் வறட்சி இல்லை, மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென். எப்போ இருப்பாய்ன்னு சொல்றாரு? வற்றாத நீரூற்று, வளமான தோட்டம், இதெல்லாம் எப்போ பேசுறாரு? சொல்லுங்க சொல்லுங்க, மர்க்கா மர்க்கா சொல்லு, எல்லாம் சொல்லுங்க. மகா வறட்சியான காலத்தில். என்னங்க கர்த்தரே, மகா வறட்சியான காலத்தில் நம்மளும் வறட்சியாக தானே இருக்க முடியும்? இல்லை, நம்ம புரட்சியாக இருக்க முடியும். மகா வறட்சியான காலத்தில் உன்னை நான் திருப்தியாக்குவேன், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பான். இதை பெருசாக வைங்க, இதை மனசில் பெருசாக வைங்க. உங்கள் சூழ்நிலையை அல்ல, நீங்கள் கேட்கும் மற்ற சத்தங்களை அல்ல, நீங்கள் பார்க்கும் மற்ற காரியங்களை அல்ல. கேட்குறாங்க, என்னங்க வெற்றி? வெற்றி வேற ஒன்றுமே இல்லை. இதை எப்பவுமே பெருசாக நினைக்கிறது. அவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு, அவர் அப்படி வாக்கு பண்ணியிருக்கிறாரு. இதை மனசில் பெருசாக வைக்க 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 முதல்ல கொஞ்சம் பயம் இருந்தது, கொஞ்சம் தயக்கம் இருந்தது, கொஞ்சம் கவலை இருந்தது, இதெல்லாம் உண்மைதான். ஆனால் இதை கேட்க 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 உள்ள வைக்க வைக்க faith cometh by hearing and hearing by the word of God. தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 உள்ள பார்த்தா ஏதாவது வறண்டது, ஏதாவது காஞ்சதெல்லாம் பார்த்தா நமக்கு என்ன தெரியுது? பொன் விளைகிற பூமியை தேவன் எனக்காக வைத்திருக்கிறார். அப்படிதான் எண்ணங்கள், விசுவாசமும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருது பாருங்களேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, more word more faith. சொல்லுங்க, more word more faith. ஸோ இந்த வார்த்தைகளை எடுத்துக்க 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 உங்களுக்குள்ள என்ன வளர ஆரம்பிக்கும்? விசுவாசம் என்கிற அந்த வேர் வளர ஆரம்பிக்கும். வளர ஆரம்பிச்சிச்சுன்னா அப்புறம் காய்க்க, பூக்க, காய்க்க, உலகத்தையே பல நாளை நிரப்ப நீங்கள் ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். இது என்னைக்கோ பண்ணக்கூடாது, தினமும் பண்ணணும். எவ்வளவு அதிகமாக இதில் உங்களை வேறொன்றை பண்ணுகிறீங்களோ, நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம். இதுதான் கடவுளுடைய பிரசனமும் அவருடைய வார்த்தையும் தான் தண்ணி மாதிரி. இதில் அப்படியே இருக்க 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 பச்சை பசேர்னு இருப்பீங்க. செய்வதெல்லாம் வாய்க்கும், செய்வதெல்லாம் வாய்க்கும், செய்வதெல்லாம் வாய்க்கும், செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். இந்த லைஃப் ஸ்டைலை பார்த்து நாளைக்கு, இந்த வாழ்க்கை முறையை பார்த்து நாளைக்கு உலகமே பொறாமப்படும், உலகமே பொறாமப்படும், உலகமே பொறாமப்படும். எங்கிருந்தியா இவங்க வந்தாங்க? எந்த நாட்டை சேர்ந்தவங்க? இவங்களுக்கு மட்டும் எப்படித்தான் நடக்குதோ அப்படின்னு இந்த உலகம் பொறாமப்படுற மாதிரி, ஆச்சரியப்படுற மாதிரி. நான் சொல்றது the year of awesome and blossom. ஆமென். ஹalleluya. அப்படி இருக்கிறத பார்ப்பீங்க பாருங்க. இதைத்தான் காட்டுறதுக்கு உங்களை கூப்பிட்டுருக்கிறார். உலகத்தின் ராஜ்யம் எல்லாம் விழுகிறது, தேவ ராஜ்யம் எழுகிறது, பரம்புகிறது, விரிவடைகிறது. The ever increasing kingdom. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் இருக்கிற ராஜ்யம் வளர்ந்து பெருகுகிற ராஜ்யம். The ever increasing kingdom. தேவனுடைய ராஜ்யம் இயேசு எப்போ வந்தாரோ அப்போ இனாகிரேட் பண்ணிட்டு போயிட்டார். இது வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. 12 ஆரம்பிச்சது எத்தனையோ கோடியில் இப்போ வந்து நிற்குது. இன்னும் கொஞ்ச நாளில் உலகத்தையே தன் பல நாளை நிரப்பும் நாட்கள் வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அது நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமென். ஓகே. இந்த வேர் ஊன்றும் பொழுது நான் அதான் எப்பவுமே சொல்லுவேன், வேறு கொண்டால் வெற்றி கொள்வீர்கள். எல்லாம் சொல்லுங்க, வேறு கொண்டால் வெற்றி கொள்வீர்கள்.
ஆமென். 2 வசனத்தை வாசித்து நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். கொலோசியர் 2வது அதிகாரம் 6-7 பாருங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும், எல்லாம் சொல்லுங்க, அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும், ஆமென், அவருக்குள் நடந்து கொண்டு, என்ன, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. எல்லாம் சொல்லுங்க, அவருக்குள் வேறு கொண்டு. வேற எதுவும் உங்க ஆதாரமாக வைக்கக்கூடாது. அவரையே ஆதாரமாக, அவரையே உங்க வேற, அவருக்குள் வேறு கொள்ளும் பொழுது நான் சொல்றேன், மற்ற அஸ்திபாரங்கள்லாம் விழுந்துரும், இது விழாது. நான் எந்த டெனாமினேஷன்லையும் போய் என் அஸ்திபாரத்தை போடல, இல்லை எந்த ஃபாரினுடைய உதவி ஒத்தாசை போய் அஸ்திபாரமாக போடலை, வேற எதையும் அஸ்திபாரமாக போடல. அஸ்திபாரம் ஒன்றே ஒன்று தான், அவர் என்னுடைய ஆதாரமாக இருக்கிறார். ஆமென். He is my source. அப்படின்னா நீங்கள் பட்டணத்தில் இருக்கலாம், கிராமத்தில் இருக்கலாம், உங்களுக்கான காரியம் நடந்துக்கிட்டே இருக்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கி நான் சொல்கிறேன் இந்த மெசேஜ் ஒருத்தருக்கு புரிஞ்சா போதும், ஒருத்தருக்கு புரிஞ்சுட்டா போதும், அவர் மூலமாக அந்த வீடே மாறும், அந்த பட்டணமே மாறும், அந்த தேசமே மாற ஆரம்பிக்கும். ஆமென். சும்மா கிடையாது பாருங்க, சும்மா கிடையாது. அதான் நான் 1ஆம் தேதி சொன்னேன், தேவனை சேவிக்கிறது சும்மா கிடையாது. ஆலயத்துக்கு வந்து உட்கார்ந்து வார்த்தையை கேட்கறது சும்மா கிடையாது. தேவன் வந்து என்னை விருதாவாய் தேடுங்கள்னு சொல்லவே இல்லை. பலன் தருகிற ஒரு வாழ்க்கை, ஜெயம் எடுக்கிற ஒரு வாழ்க்கை, மேற்கொள்கிற ஒரு வாழ்க்கைக்கு கடவுள் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். அப்படிதான் நீங்கள் வாழ்வீங்க, அப்படிதான் நீங்கள் வாழ்வீங்க. சங்கீதம், வேகமாக திருப்புங்க. சங்கீதம், சில காரியங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சொல்லிட்டேன் நான், தேவனுடைய வார்த்தையில் வேரூன்றி விசுவாசத்தில் நீங்கள் வளருவது அவசியமாக இருக்கிறது. சங்கீதம் 92, சங்கீதம் 92 12-13 பாருங்க. நீதிமான் பனையை போல் செழித்து, எல்லாம் சொல்லுங்க, செழித்து, ஆமென், செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். எல்லாம் சொல்லுங்க, வளருவான். கடவுளுடைய வாக்கு பூரம் பாருங்களேன், செழிக்கிறத பற்றி வளர்றதை பற்றியே பேசுகிறார். ஆமென். சில இடத்துக்கு போனீங்கன்னா அந்த வசனத்தை காட்டவே மாட்டாங்க. அவங்க என்ன காட்டாங்க? அண்டண்டுள்ள அப்பம். இதான் மண்டைக்குள்ளே ஏறும். அப்போ நீங்கள் டெய்லி என்ன பண்ணுவீங்க? அண்டண்டுள்ள அப்பம் இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள். அதே தான், வேலைக்கு போகிறதுக்கே மனசு வராது, அங்கனே உட்காந்துருவீங்க. இந்த வசனமாக கேட்டு தான் தரித்திரமாக உட்காந்துருக்காங்க. உங்கள் தரித்திரத்துக்கு காரணம் சில நேரத்தில் நீங்கள் கேட்ட பிரசங்கமாக இருக்குது. உங்கள் தரித்திரத்துக்கு காரணம் சில நேரம் நீங்கள் போன சபையாக கூட இருக்குது. ஐ எம் சாரி டு சே திஸ், ஆனால் அதான் உண்மை. ஆனால் இதை கொஞ்சம் உள்ளே போட்டு பாருங்கள், இதை கொஞ்சம் உள்ளே வச்சு பாருங்கள், கொஞ்சம் நாளில் பாருங்கள், இந்த வருஷத்தில் பாருங்கள், வளருவீர்கள், செழிப்பீர்கள். ஆமென். ஓஹோன்னு வருவீங்க பாருங்க. ஆமென். பனையை போல செழிப்பீர்களாம், கேதுரு போல வளருவீங்களாம். ஆமென். அதனால தான் நம்ம மினிஸ்ட்ரி பேரே லாஃப்டி ஷெடார் மினிஸ்ட்ரின்னு வச்சுக்கோம். ஷெடார் ட்ரீ, அதான் ஷெடார். ஷெடார்னு என்னது? கேதுரு மரம், ரொம்ப உயரமானது. கடவுள் சொல்லிட்டார், உயரமான அந்த மரம் மாதிரி நீ வளருவே அப்படின்ட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இது எப்படி நடக்குதான்? எப்போவுமே நீங்கள் ரூட்டடாக இருக்கும்போது தான் ஃப்ரூட்டடாக இருக்க முடியும். ரூட் இல்லைன்னா அங்கே ஃப்ரூட் வரவே முடியாது. முதல்ல கடவுளுடைய வார்த்தையில் ரூட்டடாக இருக்கும்போது என்ன வருது? விசுவாசம் வருது. விசுவாசம் உங்களை வேறுபடுத்தி காட்ட ஆரம்பிக்குது. ஆனால் இங்கே அடுத்தால ஒரு விஷயம் போட்டிருக்குது பாருங்க. 13, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். எல்லாம் சொல்லுங்க, நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். இங்கே ஒன்று போட்டிருக்குது, நீங்கள் ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வயசு ஒன்றும் தடை கிடையாது. முதல்ல என்ன சொன்னேன்?
ஆட்சி அதிகாரம் தடை கிடையாது, சூழ்நிலை ஒன்றும் தடை கிடையாது. இங்கே போட்டிருக்குது, வயசானாலும் நீ எப்படி இருப்ப, உன் அழகும் ஸ்டைலும் இன்னும் மாறவே இல்லை அப்பா. இதெல்லாம் நீலாம்பரி டைலாக் இல்லைங்க, சங்கீதம் 92 இருக்குது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வயசானாலும் சாதனை தொடரும். ஆமென். அப்போ எப்படி போட்டிருக்காங்க, அவர்கள் முதிர் வயதிலும். இதான் பாருங்க, இயற்கையாக பேசுறதுக்கும் வேத வசனத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். நம்ம 40 ஆனாலே ரிட்டையர்மெண்ட் எப்போ வரும்னு போயிடுதோம், சீக்கிரமா போதும்டா சாமி இப்படி உட்கார போகிறோம். ஆனால் சாமி சொல்கிறத கவனிக்கவே மாட்டேங்கோமே. சாமி சொல்லுது முதிர் வயதிலும். எல்லாம் சொல்லுங்க, முதிர் வயதிலும் கனி தந்து. என்னங்க, இளமையில் ஓங்கி வளரும் விருட்சம், அது புரியுது. ஆனால் கடவுள் சொல்கிறாரு அது நார்மல். ஆனால் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆகுறாருங்க கடவுள். உனக்காக நான் பெரிய திட்டத்தை வச்சுருக்கிறேன். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட், இந்த 45 50ன்னு சொல்கிறாங்களா, அதுக்கு அப்புறம் நீ கனி தருவாய், கனி தர வைப்பேன். புஷ்டியும் பசுமையுமான மரத்தை போல் இருப்பாய். அதெல்லாம் வயசானவங்க உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருக்கக்கூடாது, கொஞ்சம் வசனத்தை கேட்கணும். சீரியலில் எல்லாம் போயிடுவாங்கன்னு நினைப்பாங்க. இல்லைங்க, உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் பெரிய வாழ்க்கையை கடவுள் உங்களுக்காக வச்சிருக்கிறார். ஆமென். அது அப்படியே பிடிச்சிங்க. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியான மரத்தை போல் இருப்பீர்கள். ஆமென். என்னைக்கு அப்படியா? அப்போ இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆமென். ஆமென். அவங்க இப்போ தான் ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்குதான், கடவுள் அவங்களுக்கு வாழ்க்கையில் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறார் நிறைய. ஆமென். அதனால தான் பாருங்கள், நீங்கள் வேற எதையோ போட்டு இது மனசில் வச்சு, கடவுள் என்ன பேசுகிறார் அதுதான் சத்தியம். டாக்டர் சொல்கிறதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லைங்க. டாக்டருக்கெல்லாம் டாக்டர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் சொல்கிறார் முதிர் வயதிலும் நீங்கள் கனி தந்து புஷ்டியான மரத்தை போல் பசுமையாக இருப்பீர்கள். ஆமென். உங்கள் சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும், 50க்கு அப்புறம் ஆரோக்கியமாக இருக்கும், இன்னும் 80லையும் நீங்கள் பலனுள்ளவர்களாக இருப்பீர்கள். அதனால தான் வேறே ஆவியை உடைய காலேப், வேறே ஆவியை உடைய ஜோஷுவா 80 வயசுல போய் மலை நாட்டை தாருங்கள், கிவ் மீ a hot place. தாத்தாவுக்கு ஏதாவது பார்த்து கொடுங்கப்பா பேர பிள்ளைங்களாம், 80 வயசு ஆயிட்டு தாத்தா என்ன பண்றது, இப்படி காலேப் பேசிட்டுல, மலை நாட்டை எனக்கு தாருங்கள், கிவ் மீ a hot place. ஏன் கடினமானது எனக்கு தாங்க. காலேப்பின் வார்த்தை என்ன, கடினமானது எனக்கு தாங்க. அங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க, அது எனக்கு தாங்க. நான் போய் அதை திருத்தி அதை சரியாக்கி கடவுளுக்காக பெரிய காரியங்களை நான் செய்ய போவேன். உலகம் 50க்கு பிறகு ஓய்வெடுக்க போகிறது, ஆனால் கடவுளோ உங்களை 50க்கு அப்புறம் 80க்கு அப்புறம் உங்களை வச்சு பெரிய காரியங்களை செய்ய, பெரிய காரியங்களை நடப்பிக்க, பெரிய காரியங்களை உங்கள் மூலமாக செய்து காட்ட அவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். வாங்க காலேப், இது காலேப் தான். இவர் எந்த மலையை கேட்குறாருன்னு தெரியல. ஆமென். கண்டிப்பாக பெரிய மலை ஏறுவார். அன்னைக்கு ஆண்டவர் அவருக்கா 1ஆம் தேதி ஜெபம் பண்ணும்போது நிறைய வார்த்தைகளை கொடுத்தார். ஆமென். பரிபூரணமான நன்மையை அவர் பார்க்க போகிறார். ஹல்லேலூயா. அவன் பாருங்க, இதை மனசில் வச்சு பேசி பாருங்க, இதை மனசில் வச்சு சிந்திச்சு பாருங்க. முதிர் வயதிலும் எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ இதை சொல்லணும், முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பேன். வயசான அண்ணன், அப்போ தான் நான் இன்னும் கனி தருவேன், ஃப்ரூட்ஃபுல்லாக இருப்பேன். அப்போ தான் இன்னும். அதனால தான் கடவுள் வேணும்னே பாருங்க வாலிபர்களை இதெல்லாம் கூப்பிட்டு பயன்படுத்துகிறாரு, அது ஒரு விதம். ஆனால் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுள் அழைக்கும் போது 80ல் தான் கூப்பிடுறாரு. மோசேய இப்படிதான் உங்களுக்கு. ஆபிரகாம 75ல் தான் கூப்பிடவே செய்தார். பலனெல்லாம் முடிஞ்சிட்டுங்காரு, அப்போ குழந்தை பெற்றலாங்கிறார். ஆமென்.
அப்போதான் பலன் முடிஞ்ச பிறகுதான் பேர் நடக்குது. ஆமென். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. 80 வந்து முடிஞ்சதுன்னா அவர் அப்போதான் கூப்பிடுறாரு. அதாவது உலகம் எப்போ முடிஞ்சதுன்னு சொல்லுதோ அப்பந்தான் தேவன் ஆரம்பிச்சு வைக்கிறார். தேவனுடைய மொழி வேற. இட் இஸ் a faith language, it's a God's language. இந்த உலக மொழியில் இருந்து உன்னதரின் மொழி வேறுபட்டதா இருக்கிறது. நீங்கள் உலக மொழியை பேச அழைக்கப்படவில்லை, உன்னதரின் மொழியை பேச நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். ஸ்பீக் காட்ஸ் வேர்ட். வேற எதையோ பேசிட்டு சிந்திச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. அதை பேசணும், அதை நினைக்கணும். அப்போ 100 வயது அவனை கூப்பிட்டு தான் உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்கும். எல்லாம் சொல்லுங்க, வயது தடை கிடையாது. நீங்க நினைச்சிடுறீங்க, அதனால தடை ஆயிடுது. அண்ணன் நீங்கள் அந்த எண்ணத்தை தூக்கி தூட போடுங்க. ஆமென். வயசான நாட்கள் இப்போ சிலருக்குலாம் அப்படி ஒன்றும் வயசு ஆயிடல. அவ்வளோ வயசானவங்களும் யாரும் இங்கே இந்த மாதிரி தெரில. 60க்கு உள்ளே தான் இருப்பீங்க நினைக்கிறேன். 60 தாண்டி யாரும் இருக்கீங்களா? கை தூக்குங்க. இன்னைக்கு தூக்க மாட்டீங்க கண்டிப்பாக. எல்லாம் சொல்லுங்க, முதிர் வயதிலும் கனி தந்து. இதுக்கு ஒரு கீ இருக்கு பாருங்க. முதல்ல ஒரு கீ சொன்னேன்னா என்ன கீ சொன்னேன்? கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு. எல்லாம் சொல்லுங்க, நம்புறவங்களுக்கு. அப்புறம் அவரை ஆதாரமா வைக்கிறவங்களுக்கு. இதெல்லாம் தான் சாவி. இந்த சாவி இல்லாமல் பூட்டு திறக்காது. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வசனத்தை படிக்கும்போது அதனுடைய இந்த பாயிண்ட் ஆஃப் எம்பசைஸ் என்னங்கிறத கவனிக்கணும். இல்லைன்னா அப்படியே போயிடும் பாருங்களேன். இந்த தங்க பெட்டகத்தை திறக்கிறதுக்கு ஒரு சாவியை கடவுள் அதோட சேர்த்து வச்சிருப்பார். பெட்டியே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அப்படியே சாவி அதிலே தான் இருக்கும். அதையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். கடவுள் 2ஐயும் தான் தராரு உங்களுக்கு. ஆமென். அப்போ இங்கே ஒரு விஷயம் சொல்லியிருக்கு பாருங்க. 13வது வசனம், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். எல்லாம் சொல்லுங்க, நாட்டப்பட்டவர்கள். எங்கள் தேவனுடைய பிரகாரம் எங்கும் செழித்திருக்கிறார்கள். முதல்ல வார்த்தை அது விசுவாசத்தை கொண்டு வருது, உங்கள் நம்பிக்கையை வேறுபடுத்துது, கர்த்தரை ஆதாரமாக பார்க்க வைக்கிறது. அதுக்கப்புறம் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். இப்போ இந்த இடத்துல வரோம் பாருங்க. இதை வந்து ஒரு 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 ஆழமான டிசிஷன் எடுக்கணும். சும்மா ஏதோ நாங்கள் வரோம் அப்படி வரக்கூடாது. நாட்டப்படணும். நாட்டப்படுறதுன்னா இன்னும் ஆழமானது, வர்றதை தாண்டி இன்னும் ஆழமாக போகிறது. வந்துட்டு அப்படியே ஓடிடாமல் இங்கே வந்து ஒரு ஐக்கியப்பட வேண்டியது ரொம்ப அவசியம். இங்கே இருக்கிற சகோதரர்கள் சகோதரிகளோடு உங்களை இணைப்பில் வைத்துக்கொள்வது ரொம்ப அவசியம். ஏன்னா கடவுள் வந்து அப்படி நாட்டப்படுவதன் மூலம் ஒரு செழிப்பை உங்களுக்கு கட்டளையிட விரும்புகிறார். ஆமென். நாட்டப்படுவதன் மூலம் ஒரு வளர்ச்சியை உங்கள் வாழ்க்கையில் தர விரும்புகிறார். அதனால தான் தேவனுடைய சபையில் நீங்கள் ஒரு அவயங்களாய் வந்து இணைந்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அதனால் சபைக்கு கூடி வருது அல்லது சபைக்கு வர்றது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அது கடவுள் வைத்த ஒரு அற்புதமான காரியமாக இருக்கிறது பாருங்க. அதனால தான் அதை ரொம்ப அழகாக தீர்மானித்து ரொம்ப சரியாக வந்து அமரணும். அமர்றது மட்டும் இல்லாமல் அப்படியே முடிஞ்ச உடனே ஓடிடாமல் ஒரு 2 பேர் கூடயாவது ஐக்கியப்பட ஆரம்பிக்கணும். ஆமென். அது ரொம்ப முக்கியம். ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். இந்த சபைக்குன்னு இந்த ஊழியத்துக்குன்னு கடவுள் ஒரு கிருபையை ஒரு ஆசீர்வாதத்தை அவர் வச்சிருப்பார். எல்லா இதுலேயும் ஒன்று இருக்கும். இங்கே சில விஷயத்தை ஆண்டவர் பண்ணிகிட்டே இருக்கிறார். இது எப்போ உங்கள் வாழ்க்கையில் பாஸ் ஆக ஆரம்பிக்குதுன்னா கனெக்ட் ஆகும்போது தான் அது நடக்கு. அதாவது இப்போ இந்த விரலில் ஒரு வலி வருதுன்னா இந்த விரல் இதோடு இணைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? இதுவே ஒரு மரக்கட்டை விரல் மாட்டிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வலி என்ன பண்ணாது? உணரவே உணராது. அது சரீரத்தில் இருக்கிறது, ஆனால் அது என்னல்ல இல்லை, ஒரு பெரிய தொடர்பு நிலையில் அது இல்லை. ஜீவனோடு அது தொடர்பில் இல்லை. அப்போ கண்டிப்பாக அதால் பெயினை உணரவே முடியாது, ப்ளஷரையும் உணர முடியாது. எல்லாம் சொல்லுங்கள், பெயினோ ப்ளஷரோ உணரவே முடியாது. அப்போ ஆசீர்வாதமும் நன்மையும் எப்படி இருக்குதுன்னா கனெக்ஷனில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் சும்மா ஏதோ வந்துட்டு அப்படி ஓடிடாமல் கனெக்ட் ஆக ஆரம்பிங்க. அதில் வேறு ஒன்று ஆரம்பிங்க, அதில் இணைய ஆரம்பிங்க, அதில் நிற்க ஆரம்பிங்க, அதில் உங்களை இன்னும் ஊற்றுவதற்கு தயாராக ஆரம்பிங்க. நான் சொல்கிறேன், இங்கே என்ன ஃப்ளோ ஆகுதோ அது உங்கள் பாடியில், உங்கள் ஃபைனான்ஸில், உங்கள் குடும்பத்தில் அது ஃப்ளோ ஆகிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். நாட்டப்பட்டவர்கள் செழிக்கிறார்கள். எல்லாம் சொல்லுங்கள், நாட்டப்பட்டவர்கள் செழிக்கிறார்கள். ஆமென்.
எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை வேதம் சொல்லியிருக்குது. ஆனால் பவுல் சொல்லுகிறார் பிலிப்பு சபையை பார்த்து, சுவிசேஷ ஊழியத்தில் என் கூட எல்லாரும் உடன்படலை, ஆனால் என் கூட உடன்பட்டது யார் தெரியுமா? பிலிப்பு சபை மட்டும்தான் என்னோடு உடன்பட்டது. இப்போ பிலிப்பு சபையை பார்த்து பவுல் சொல்றாரு, நீங்க என்னோடு உடன்பட்டதுனால, என்னுடைய அனாயிண்டிங்ல நீங்க விதைச்சதுனால, இப்போ பிலிப்பு சபையை பார்த்து பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், என் தேவன். என் தேவன்னா யாரு? என்னை அழைச்சார, என்னை தெரிந்து கொண்டார அந்த தேவன் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை. யாருடைய குறைவை பற்றி பேசுகிறாரு? எத்தனையோ சபை இருந்தது, அந்த சபையை பற்றி சொல்லலை. பாலுடைய அனாயிண்டிங்கில் யார் கனெக்ட் ஆனாங்களோ, யார் தங்கள் பொருளாதாரத்தின் மூலமாக, தங்கள் நேரத்தின் மூலமாக, தங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை பயன்படுத்தி பவுலுடைய தரிசனத்திலே யாரெல்லாம் தொடர்புடையவர்களாக மாறுகிறார்களோ, இப்போ அவர்களை பார்த்து தான் பவுல் சொல்றாரு, என் தேவன் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். ஆமென். Hallelujah. My God shall supply all your needs according to his richness and glory in Jesus Christ. Amen. அப்போ இங்கே வரலாம், ஆளோட ஆளாக இருக்கலாம், அது வேற, அது சும்மா அந்த மரக்கட்டை மாதிரி. ஆனால் கனெக்ட் ஆகிறதுங்கிறது என்னென்னா, உறவிலே இணைவது, நேரங்களை விதைப்பது, உங்களுடைய ஏதோ ஒரு 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 பாருங்களேன், கொடுப்பதின் மூலம் கூட நம்ம தொடர்பில் இருக்கிறோம். ஆமென். எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க. யார் அந்த அபிஷேகத்தில் விதைக்கிறாங்களோ அவர்கள் அந்த அறுவடையை பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். அதுதான் காரியமாக இருக்கிறது. ஆமென். அப்போது சபைக்கு நான் வரேன், சில பேருக்கு இந்த கிவிங் பற்றி எதுவுமே தெரியாது. போன வாரம் கூட சொன்னாங்க, நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு டீச் பண்ணுங்க அப்படின்ட்டு. நான் அந்த வருஷத்தின் முதல் நாள்லேயே சில வழிகாட்டலை சொல்லணுங்கிறதுக்காக தான் இதை பேசிகிட்டு இருக்கிறேன். முதல்ல வார்த்தை, அப்புறம் தேவனுடைய ஆலயத்தில் வேறொன்று இருக்கிறது. திருப்பி பாருங்கள், அதில் வேறொன்றதில் இன்னொரு காரியம் என்ன இருக்குதுன்னா, உறவிலே இணைவது, பின்பு உங்கள் பொருளாதாரத்தை தேவனுடைய பிரசன்னத்தில் கொண்டு வந்து இணைக்கிற ஒரு காரியம் என்பது தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே திறக்கிற ஒரு சாவியாக அது இருக்கிறது. ஆமென். அதை தான் மல்கியா 4 நாம் படிக்கிறோம். உங்கள் தசம பாகங்களை எல்லாம் எங்கே கொண்டு வாருங்க? பண்டக சாலைக்கு கொண்டு வாருங்கள், தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வாருங்கள். அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து நான் இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மீது ஆசீர்வாதத்தை வருஷிப்பேனோ இல்லையோ என்று என்னை சோதித்து பாருங்கள் அப்படிங்கிறார். ஆமென். அப்போ இது ரொம்ப முக்கியம். சமீப நாட்களில் மக்கள் பலவிதமான கருத்துக்களில் வளர்ந்துருக்கிறாங்க. எனக்கு புதிய கருத்துக்கள் அப்படிங்கிறதுனால நான் ஏற்றுக்கொள்றதில்ல. எனக்கு பெரிய கருத்தாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தை தான். ஆமென். அதை தான் நான் எப்போவுமே பெருசாக நினைக்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயத்தில் நான் கொண்டு வந்து செலுத்தும் பொழுது அந்த அனாயிண்டிங்கில் நான் கனெக்ட் ஆகிறேன், அந்த தேவ வார்த்தையை நான் கனம் பண்ணுறேன். அப்போ அதனுடைய விளைவு என்ன? இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். ஆமென். வேதத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லோரும் இப்படிப்பட்ட புரிதலிலே செயல்பட்டு இருக்கிறார்கள். அவங்க வாழ்க்கையை தேவன் வளம் உள்ளதாய் வைத்திருந்தார். ஆமென். நான் சொல்கிறேன், ஒரு சின்ன வருமானம் உங்களுக்கு வரலாம், பெரிய ஒரு வருமானம் வரலாம். ஆனால் இந்த வருஷத்திலிருந்து சில புரிந்து கொள்ளுதலுக்குள் உங்களை உட்படுத்துங்க. உங்கள் கையில் பணம் வந்த உடனே முதல்ல அதை எடுத்து நான் தேவனுக்கு செலுத்த போகிறேன் அப்படிங்கிற ஒரு புரிந்து கொள்ளுதலுக்கு வர ஆரம்பிங்க. ஆமென். நீங்கள் வத்தவே மாட்டீங்கன்னு சொல்கிறேன். நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், நான் எந்த இருதயத்திலிருந்து இதை பேசுகிறேங்கிறத தேவன் அறிவார். உங்கள் கையிலேருந்து வரணுங்கிறதுக்காக இதை நான் பேசலை, உங்கள் வாழ்க்கை நிரம்பணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த ஊழியத்தில் சில பேர் முக்கியமான பொறுப்புகளில் டீமில் இருக்கிறாங்க. ஜவஹர், சில பேர் சிவான்னு, நிறைய பேர். அவங்களுக்கெல்லாம் தெரியும், நிறைய பணம் நமக்கு உள்ளேருந்து வரல, வெளியிலிருந்து தான் வருது. மறுபடியும் சொல்கிறேன். அப்போது ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எங்கேயோ தூரத்தில் பார்த்து விதைச்சி அப்படியே ஆசீர்வாதத்தை அள்ளிட்டு போயிடுறாங்க. அவங்க இங்கே ஃபிசிக்கலாக இன்னும் வரவே இல்லை, ஆனால் தூரத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் விதைச்சி அறுத்து இன்னைக்கு உயர்ந்த நிலைகளில் தேவன் அவங்க வாழ்க்கையை அவர் வச்சிருக்கிறார். ஆமென். ஆனால் சிலர் சபையில் உட்காந்துட்டு அப்படியே போயிடுவாங்க. நோ, இது உங்களுக்கு டீச் பண்ணணும், உங்களுக்கு சொல்லி தரணும். கொடுப்பது என்பது கடவுளுக்கு தேவை இருக்கிறதுனால கொடுக்கறது இல்லை, சபைக்கு தேவை இருக்கிறதுனால கொடுக்கறது இல்லை.
என் தேவன் என் தேவைகளை சந்தித்தார், அவரை நான் கனம் பண்ணும்படியாக நான் கொடுக்க போகிறேன். கிவிங் இஸ் a honor to God. Amen. It's a honoring. எல்லாம் சொல்லுங்க, honoring. சில பேர்லாம் நான் பார்த்துருக்குறேன், அந்த பழக்கமே அவங்களுக்கு இருக்காது. அவங்க என்னங்க பிரதர் ஏழைகளுக்கு கொடுப்போம். நான் சொல்கிறேன், ஏழைகளுக்கு கொடுப்பது ரொம்ப நல்லது. ஆனால் அதுவும் தேவனுக்கு கொடுப்பதும் ஒன்று கிடையாது. இல்லை, பைபிளில் போட்டிருக்குது, ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஆனால் அதுக்கும் தேவனை கனம் பண்ணும்படி கொடுக்கறதுக்கும் ஒன்று கிடையாது. அது வேற, இது வேற. தேவன் சொல்கிறாரு, இப்போ பாருங்களேன், ஏழைகளுக்கு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவான்? அந்த நேரம் பசியாருவோம், அவ்வளோதான். அடுத்தாலே நீங்கள் கொடுக்கணும். ஆனால் சுவிசேஷத்துக்கு கொடுக்கறது, தேவனுக்கு கொடுக்கறதுங்கன்னா எப்படி தெரியுமா? அது வெறும் உணவு பசியை போக்காது. சுவிசேஷம் போச்சுன்னா ஆளே மாறுவான், வாழ்க்கையே மாறும். அது வேற மாதிரியான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். இப்போ நாம் ஏழைகளுக்கு உணவு கொடுக்குறோம், ஏழைகளுக்கு உதவி செய்கிறோமா, செய்கிறோம். படிக்க முடியாத பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம், விதவைகளை ஆதரிக்கிறோம், நன்மை செய்கிறோம். ஆனால் அதை எல்லாத்த விட 80% சுவிசேஷத்தை அறிவிக்க செலவு செய்கிறோம். ஏன் அப்படின்னா அது ஏழ்மையே இல்லாமல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏழைகளை செல்வந்தர்களாக அது மாற்ற ஆரம்பிக்கும். ஆமென். ரெண்டும் ஒன்று கிடையாது. இயேசுவுக்கு கொடுக்குறதும் ஏழைக்கு கொடுக்குறதும் ஒன்று கிடையாது. அதனால தான் ஒரு பெண்மணி அந்த விலையேற பெற்றதை உடச்சி இயேசுவினுடைய பாதத்தில் ஊற்றிக்கிட்டு இருக்கும்போது சீசர் குழு சொல்லுது, கமிட்டி சொல்லுது, இந்த பணத்தை போர் பீப்புளுக்கு ஸ்பான்சர்ஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு. அப்போ சொன்னார், தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்களே. எப்பா, ஏழைக்கு செய்கிறதும் எனக்கு செய்கிறதும் ஒன்றா நினச்சிட்டு போகாத. ஏழைக்கு செய்கிறது எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் என்ன கனம் பண்ணுறதுங்கிறது வேற. ஆமென். என்ன கனம் பண்ணுறதுங்கிறது வேற. உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் செய்கிறதும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதும் ஒன்றா கிடையாது, வேற வேற. அதில் எவ்வளோ ஒரு வேறுபாடு இருக்குது. நான் சொல்கிறேன், உங்கள் வருமானம் உங்கள் கையில் வருதுன்னா, நீங்கள் கொண்டு வர்றீங்கன்னா வேற ஒன்றும் சொல்லலை, the Lord you are my source அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமென். நீரே என் ஆதாரம் அப்படின்னு சொல்கிறீங்க. முதல்ல உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் மனதோடும் நேசி, அதுக்கப்புறம் உன்னை போல் பிறனை நேசி. சிலர் ரொம்ப ஓவர் சோசியல் இதில் வந்துடுவாங்க, மனிதனை நேசிப்போம் அப்படின்னு போயிடுவாங்க. இல்லை, கடவுள் அப்படி சொல்லலை, ஃபஸ்ட் அவருக்கான இடம். ஆமென். ஸோ நான் சொல்கிறேன், இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இதை பழகலைன்னா இந்த புதிய வருஷத்தில் இது ஒரு வழிகாட்டுதலாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன வருமானம் வந்தாலும் அதில் முதல்ல 10% எடுத்து தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு செலுத்த ஆரம்பியுங்கள். நான் சொல்கிறேன், இந்த ஆண்டு மிகப்பெரிய செழிப்பின் ஆண்டாக உங்களுக்கு இருந்ததை பார்க்க ஆரம்பிப்போம். ஆமென். நாம் எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ். நாம் எழுந்து நிற்போம். Glory to be the living God. இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். ஆனால் கூட தேவன் அதில் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஹல்லேலூயா. Glory to be the living God. கரங்களை எடுத்துக்கொள்ளலாம். Your tithes and offering. ஒருவேளை இப்படி ஒரு விஷயம் எனக்கு தெரியவே தெரியாதுன்னா கூட கம்மிங் வீக்கில் இருந்து அதை செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கு கவர் வேணா பின்னாடி கவர் இருக்கும். கார்டு மூலமாக, உங்களுடைய ஏடிஎம் கார்டு மூலமாக, ஸ்வைப்பிங் மூலமாக நீங்கள் ஆஃபரிங் செலுத்த விரும்புகிறீங்கன்னா பின்னாடி போனீங்கன்னா ஸ்வைப்பிங் மெஷின் இருக்கும், அது மூலமாக நீங்கள் உங்களுடைய ஆஃபரிங்ஸ் என்ன பண்ணலாம், செலுத்தலாம். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க கூகுள் பே ஒரு அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம், செலுத்தலாம். ஃபோன்பே மூலமாக நீங்கள் செலுத்தலாம். ஆமென். கொடுப்பது ரொம்ப அற்புதமான காரியம். சிலர் அதை பற்றி பேசுகிறதுக்கே கூச்சப்படுறாங்க, சிலர் அதை கேட்குறதுனால அஃபண்ட் ஆயிடுறாங்க. ஏன்னா இவங்க வேறு மாதிரி கேட்டாங்க, அதே மாதிரி வேறு மாதிரியும் சொல்லிட்டாங்க. நான் அப்படி யோசிக்கலை, நான் அதை ரொம்ப தாராளமாக செய்யணும்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், நான் ஒவ்வொரு நாளும் கொடுக்குறேன், ஒவ்வொரு வாரமும் கொடுக்குறேன், ஒவ்வொரு மாதமும் கொடுக்குறேன். என்னை சுற்றியில் இருக்கிற எல்லாருக்கும் அது தெரியும். அது என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பெருக்கத்தை கொண்டு வருதுன்ட்டு சொல்லட்டுமா? என் பெருக்கத்துக்கு காரணம் யாரோ கிடையாது, என் பெருக்கத்தை கடவுள் என்கிட்ட தான் கொடுத்துருக்கிறார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். ஆமென். கடவுள் உங்கள் பெருக்கத்தை உங்கள் கையில் தான் தரார்.
அதை விதையா தந்திருக்கிறார். பணம்ங்கிறது ஒரு விதை. மணி இஸ் a seed. மணி இஸ் a seed. எத்தனையோ பேர் ஆன்லைனில் பார்த்துட்டு நாங்கள் ரொம்ப நாளாக கேட்குறோம் பிரதர், எங்கள் லைஃப் அப்படியே இருக்குது. நான் அவங்களை கேட்பேன், என்னைக்காவது விதைச்சிருக்கீங்களா? என்னைக்காவது இந்த நிலத்தில் நீங்கள் விதைத்தது உண்டா அப்படி கேட்டிருப்பேன். இப்போ பைசா கொடுத்தா தான் ஆசீர்வாதம் வருங்கிறீங்களா? இல்லை, அப்படி சொல்லலை. சிலர் அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பைசா கொடுத்தா ஆசீர்வாதம் இல்லை. பணத்தை கொடுக்கறது உங்க மனத்தை கொடுக்கறதுக்கு அடையாளமா இருக்கிறது, உங்க உள்ளத்தை கொடுக்கறதுக்கு சமானமா இருக்கிறது. இயேசு சொன்னார், உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது. நான் கொடுக்கறத வச்சே கண்டுபிடிச்சிருவேன் இந்த ஊழியத்தை யார் நேசிக்கிறா அப்படின்னு. ஏன்னா நேசிக்கிற இடத்துக்கு தான் கொடுக்க முடியும். எங்கெல்லாம் அன்பு இருக்கோ அங்கெல்லாம் என்ன இருக்கும்? கொடுக்க ஆரம்பிப்போம். அங்கே தான் நேரத்தை கொடுப்போம், அங்கே தான் பணத்தை கொடுப்போம், எல்லாத்தையும் கொடுப்போம். சிலர் வர அப்படியே வருவாங்க, பைசா விஷயத்தில் ஒரு பிரேக் த்ரூவே இருக்காது. ஏன்னா அதை பிடிச்சி வச்சு தான் பழக்கம். நான் சொல்கிறேன், அப்படியே விட்டு பாருங்க. அப்படியே அதான் இஸ் ஆக்ட் ஆஃப் ஃபெய்த்துங்க. கிவிங் இஸ் ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். கொடுப்பது என்பது ஒரு விசுவாச செயலாக இருக்கிறது. சும்மா ஏதோ கொடுக்கறது இல்லை, விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படி கொடுக்குறீங்க. பைபிளில் மொத விசுவாச செயல்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. எதை பற்றி தெரியுமா? கிவிங் பற்றி தான். ஆமாம், விசுவாச வீரர் பட்டியல் போய் வாசித்து பாருங்க. எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஃபெய்த் ஆக்ட் என்ன தெரியுமா? ஆபேல். காயினை விட சிறந்ததை யார் கொடுத்தா? ஆபேல் கொடுத்தான். ஆபேல் கொடுத்தது தான் விசுவாச வீரர் பட்டியலில் வர்ற ஃபர்ஸ்ட் ஃபெய்த் ஆக்டாகவே இருக்குது. நான் சொல்கிறேன், கிவிங் இஸ் எ ஃபெய்த் ஆக்ட். என்னைக்கு மனசார பண விஷயங்களில் ஒரு தாராளம் உங்களுக்குள்ளே வந்துருச்சோ அன்னைக்கு தான் செழிப்பு ஸ்டார்ட் ஆகுது. வர்றதெல்லாம் வாயிலேயே போட்டுட்டு, இல்லையே பிரதர் ஜோம் பண்ணிக்கோங்க பிரதர், 100 ரூபா இருக்குது அப்படின்னீங்கன்னா அங்கேயே உட்காந்துருப்பீங்க. ஐ எம் சாரி, இதெல்லாம் கொஞ்சம் நான் சொல்லியே ஆகணும். எத்தனை வருஷம் உங்களை நான் தரித்திரத்திலே பார்க்குறது? ஒரு சபைனா அந்த சபையில் இருக்கிற எல்லாரும் செழிக்கணும். ஆமென். யாரோ ஒருத்தர் செழிக்கக்கூடாது, எல்லாரும் செழிக்கணும். என்னவோ 10ல் 1 நான் எடுத்து வச்சிருவேன், மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். எனக்கே பத்தாததுக்கு அவர் இருக்கிறார், அவர் பார்த்துப்பார். இதுக்கு உங்களை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்கள் இருதயத்தை பழக்குவீங்க. ஏழைகளுக்கு அதெல்லாம் வெளியில் நீங்கள் கொடுக்கறது வேற. தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து அந்த முதல் கணத்தை செலுத்துங்க. ஆமே. சிலர் அப்படியே வாங்கிட்டு வர்ற வழியில் அப்படியே கொடுத்துட்டு வந்துடுவாங்க. சபைக்கு வந்து ஒரு 100 ரூபா போட்டு போயிடுறது. நான் சொல்கிறேன், தட்ஸ் நாட் த ரைட் திங்ஸ். பிரிங் ஆல் டைத்ஸ் அப்படி இருக்குது. உங்கள் தசமபாகங்களை எல்லாம் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள். ஆமே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லை, ஏழைகளுக்கும் கொடுக்குற அளவுக்கு எனக்கு தாங்கன்னு கேளுங்க, அதையும் கடவுள் உங்களுக்கு தருவார். ஆமே. எஸ், அதை முழுசாக சரியாக அதை பண்ணி பாருங்க. சில விஷயம்லாம் ரொம்ப ஒழுங்காக இருக்குது, அதை அப்படி பண்ணி பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் பெருக்கங்கள் வர்றதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். நான் சொல்கிறேன், இந்த போதனைகளை கேட்கறது ஒரு ஆசீர்வாதம். ஆனால் இந்த போதனைகளை விதைக்கிற பிள்ளைங்க கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு பல 100 சாட்சிகளை என்னால் சொல்ல முடியும். ஆமென். எஸ், நானே தேவையில் இருக்கிறேனே, அப்போ தான் நீங்கள் தான் விதைக்கணும். நிறைய எனக்கு வந்தால் கொடுக்கலான் இருக்கேன். ஐ எம் சாரி பிரதர், ஒரு நிலத்தில் போய் இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க, நிலமே எனக்கு கொஞ்சம் மூட்டையா தா, உனக்கு நான் விதைக்கலான் இருக்கேன்னு சொல்லி பாருங்க. அடுப்பில் போய் அறுப்பே நீ நல்லா எரி, உனக்கு கேஸ் தாரன்னு சொல்லி பாருங்க. கேஸ் கொடுத்தாதான் அடுப்பு எரியும், விதை போட்டாதான் முளைக்கும். ஆமென். விதை எங்க இருக்கு? உங்க கையில் இருக்கு விதை. எல்லார் கையிலையும் விதை இருக்கு. விதைக்கிறவனுக்கு விதையை அவர் தர. இல்லைன்னா அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே கிவ் மீ சம் சீட். ஆண்டவர் சொல்றாரு, ஏற்கனவே அந்த இருக்குல்ல அதான் விதை அப்படிம்பார். ஆமா, நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கு. அவ சொல்ற, கொஞ்சோல என்ன, கொஞ்சோல மாவு, இதை சாப்பிட்டுட்டு செத்து போயிடலான் இருக்கிறோம். ஏன்னா சாப்பிட்டுட்டு சாவுறதா? அது என்ன தெம்பா சாவுறதா? அதை கொண்டு வாங்குறான். நான் முன்னாடி பைபிள் படிச்ச போது, ஐயோ இது என்ன இவன் இப்படி இருக்கிறாங்க தீர்க்கதரிசிகள் அப்படி யோசித்தேன் நான். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, அதை சாப்பிட்டா உண்மையிலே சாக வேண்டியது தான். ஆனால் அதை கொண்டு வந்தா அவளும் அவ வீடும் என்னைக்கும் பிழைக்கிற மாதிரி தேவன் ஒரு காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென்.
பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதை விதைத்தான். பாருங்க, பஞ்சத்துல தான் விதைக்கணும், செழிப்புல விதைக்கிறது வேறங்க. பஞ்ச நேரம் எனக்கே பத்தல, அப்பந்தான் விதைக்கணும். அந்த நேரம் தான் கொடுக்குற நேரமா இருக்கணும். இந்த போதனைக்கு அப்புறமும் இது தொடர்ந்து பேசுறாருன்னா உங்க தரித்திரத்தை இன்னைக்கே தொடச்சு போடணும்னு ஆவியானவர் விரும்புகிறார். இன்னைக்கே தரித்திர ஆவி உங்களை விட்டு வெளியேறணும்னு ஆசைப்படுறார். ஆமென். Be a cheerful giver. Be a cheerful giver. யார் பார்க்குறாங்க பார்க்கல யாருக்கோலாம் செலுத்தக்கூடாது, கர்த்தருக்கு முன்னாடி கொண்டு வந்து செலுத்தணும். என் வருமானத்தை கொடுத்தீங்க, உங்களுக்கானது உங்களுக்கு தான், அப்படி வச்சுட்டு போயிட்டே இருங்க. அப்புறம் பாருங்க, உங்களுக்கு வர வேண்டியது எப்படியோ வந்துக்கிட்டே இருக்கும். உன் விளைவின் முதற்பலனால் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை எடுத்துக்கோங்க. ஹல்லேலூயா. நம்ம அறிக்கை செய்து கொடுக்க போகிறோம். ஆமென். Thank you Lord Jesus. Thank you அப்பா. கரங்களை எடுத்துக்கோங்க, நல்ல உயர்த்துங்க பார்க்கலாம். எடுத்துக்கிட்டவங்க கை உயர்த்துங்க. Thank you Father. ஆண்டவரே, இதெல்லாம் பேசும்படி என் இருதயத்தில் தந்தீங்களோ அதெல்லாம் நான் பேசியிருக்கிறேன். உங்கள் ஜனம் ஒரு நாளும் ஏழையாக இருக்கக்கூடாது, தரித்திரத்தில் இருக்கக்கூடாது. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பயத்தை எடுத்து போடுங்க. அவங்க நிறைய வச்சுக்கிட்டாதான் பெரிய ஆளாக முடியும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த எண்ணத்தை எடுத்து போடுங்க. விதைப்பதின் ரகசியத்தை புரிந்து கொள்ளும்படி ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவர் அந்த தெளிவை அவர்களுக்கு கொடுங்க. இந்த நாளில் இருந்து ஒரு நல்ல தைதர அவங்கள மாற்றுங்க. ஒரு குவாலிட்டி கிவராக அவங்கள மாற்றுங்க. தரமான விதத்தில் விதைக்கிறவங்கள அவங்கள மாற்றுங்க. இன்னையிலேருந்து அவங்க தரித்திரம் நீங்கட்டும். இன்னையிலேருந்து அவங்க பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றங்களை பார்க்கட்டும், ஒரு பெரிய வெற்றியை பார்க்கட்டும், ஒரு பெரிய ஜெயத்தை பார்க்கட்டும் சுவாமி. இந்த இடத்துல, இந்த நல்ல நிலத்தில் விதைத்த பிள்ளைகளை, எத்தனையோ பிள்ளைகளை நீங்கள் பிளஸ் பண்ணியிருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். இந்த இடத்துல பணங்களை, இந்த இடத்துல தங்கத்தை, இந்த இடத்துல லேண்டை, இந்த இடத்துல வாகனங்களை மக்கள் விதைத்திருக்கிறத நான் பார்க்குறேன். விதைத்த பிள்ளைகளெல்லாம் அறுத்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். இன்றைக்கும் விசுவாசத்தோடு விதைக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹார்வெஸ்ட்டை நான் பேசுகிறேன் சுவாமி. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெருக்கத்தை இப்பொழுதே அவங்க பேரில் நான் திறக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. யார் எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு இந்த இடத்துல விதைக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆண்டு ஒரு பெருக்கத்தின் ஆண்டாக, ஒரு பெரிய நிறைவின் ஆண்டாக, ஒரு பெரிய சம்பூரணத்தின் ஆண்டாக இருப்பதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். நீர் இந்த ஊழியத்தின் மேலே என் மீது வைத்திருக்கிற கிருபைகளை இந்த பிள்ளைகள் மீது நான் கட்டவிழ்க்கல. Lord, I impart the same anointing, the same prosperity anointing அவங்களுடைய பிஸ்னஸில், அவங்களுடைய கையின் பிரயாசத்தில் ஃப்ளோ ஆவதாக என்று நான் பேசுகிறேன். இது செய்வதற்காய் நன்றி, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.